கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of the Lord Jesus Christ. அருமையானவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விசேஷித்த சுவிசேஷ கூட்டங்களின் முதல் நாள் மாலை வேளையில் வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இணையில்லாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறோம். In the uncomparable name of the Lord Jesus Christ, in the sweet and the loving name of the Lord Jesus Christ, we welcome every one of you who have paid your attendance, heeding to invitation on the first evening of this blessed gospel meeting. நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதிலும் தேவ சமூகத்தில் கூடி கர்த்தரை ஆராதித்து அவரை உயர்த்துவதிலும் தேவன் மிகவும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். The Lord is pleased and we exalting his name and proclaiming his word. ஆனபடியினால் தேவன் நம்மேல் இரக்க வைத்து இந்த நாட்களில் இயற்கையை நமக்கு அனுகூலமாக்கி இந்த சாயங்கால வேளையில் அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக ஒரு முறை கூட கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். We are really bound to praise God for God making the weather favorable for us and also making all things favorable for this meeting. But we are bound to praise God. தேவன் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Once again shall we all fill with the heart of gratitude and praise God for the mercies of God. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 27, 28 வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I request you to turn your attention to Hebrews chapter 9 verse 9, Hebrews chapter 9 verse 27 and 28. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக பாவம் இல்லாமல் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனம் ஆவார். And as it is appointed unto men once to die, but after this the judgment, so Christ was once offered to bear the sins of many, and unto them that look for him shall he appear the second time without sin unto salvation. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த இரண்டு வேத வசனங்களையும் இந்த சாயங்கால வேளையில் நான் உற்று கவனிக்கிறதான வேளையில் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட இரண்டு காரியங்களையும் அவைகள் இரண்டிலிருந்து மனிதனை விடுதலை ஆக்கி அவனை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக தேவனுடைய பகுதியில் அவர் செய்த இரண்டு காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. When keenly we notice this two verse quotation, we find two important things which God has appointed for man and how God delivers him from these things. Two things. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் இந்த வசனத்தில் கவனிக்கிறோம். In this verse we read, and as it is appointed unto men once to die, when after this the judgment. இந்த காரியங்கள் மனிதனுக்கு எப்போது நியமிக்கப்பட்டது? When was these things appointed for man? யாரால் நியமிக்கப்பட்டது? It is appointed by whom? ஏன் நியமிக்கப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are bound to think find out as to why it was appointed for man. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதாம். It is appointed unto men once to die, but after this judgment, I believe. ஒரே தரம் மரிப்பது என்று சொல்லுவது ஒவ்வொரு மனிதனும் இந்த சரீரத்தில் மரிக்கிறதை காட்டுகிறது. Once dying speaks about all the people having physical death. பின்பு நியாய தீர்ப்பு அடைவது என்று சொல்லுவது அவன் இந்த பூமியில் மரித்த பிறகு நித்திய காலமாக அவன் நரகத்தில் போய் சதா காலமும் பாதிக்கப்படுகிற விடுதலையே இல்லாத ஒரு வாதிப்பை அது காட்டுகிறது. After this judgment speaks about after a person's life on the earth, he has to eternally go and suffer in the lake of fire, in the hell fire, where there's no deliverance. Eternally has to suffer the torments of the hell. இப்படியாக இரண்டு மரணங்கள் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Like this, two deaths are appointed for men. ஒன்று சரீரத்திலும் மற்றொன்று மனிதனுடைய ஆத்மாவிலும். One physical death, another death in the soul. அதை நித்திய நியாய தீர்ப்பு என்றும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் என்றும் பல விதங்களில் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். We read in so many ways the word of God. It's called as eternal judgment and the lake of fire, which is called the second death. அருமையானவர்களே, இந்த மரணங்கள் மனிதனுக்கு எப்போது நியமிக்கப்பட்டது? Beloved, when was this death appointed for man? மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று
சத்திய வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. Very clearly the word of God explains as the Lord created man. அவன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியையும் சிருஷ்டிக்கப்பட்டான். When he was created in the likeness and image of God. தேவன் அழியாதவராக நித்திய ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல அதே சுவாசத்தை மனிதனுடைய நாசியில ஊதின போது அவனும் கூட நித்திய ஜீவனுள்ள மனிதனாகவே சிருஷ்டிக்கப்பட்டார். As God was eternal, man also was created uncorruptible. The Lord breathed in the nostrils and he became a living soul. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறது போல அவனும் அன்புள்ளவனாகவே சிருஷ்டிக்கப்பட்டார். As God is love, he was also created in love. வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல ஆதி மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். As we read in the word of God, the first man Adam was called the son of God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is an almighty God. அவர் மகிமையின் ராஜா. He is a king of glory. அவர் நீதியின் ராஜா. He is a king of righteousness. அவர் பரிசுத்தத்திலே மகத்துவமான தெய்வம். He is a God glorious in holiness. அவர் ஒருவர்தான் தேவன், வேறொரு தேவன் இல்லை. He is God alone. There is no other God than him. அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். He is a creator God who has created all things. இப்படிப்பட்ட இந்த தேவனுக்கு ஒரு குமாரனாக ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டார். For such a God, Adam was created as a son. இப்படி இருக்கும்போது தேவன் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படியே மனிதனை சிருஷ்டித்தார். When this was so, God created man in his own likeness and image. அவன் மகிமையினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். He was filled with the glory of God. அவனுக்கு என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழியாத சரீரமும் கூட கொடுக்கப்பட்டிருந்தது. God also gave an incorruptible body to live eternally. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடியதான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. And also authority was given, dominion was given upon all the created things. எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. He had inheritance to enjoy all things. இப்படி தேவனோடு அவன் அனுதினமும் உறவாடி மகிழக்கூடியவனாக காணப்பட்டார். Like this every day he was communing with God, enjoying his presence. இவைகளை குறித்து ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களிலே நாம் தெளிவாக படிக்கிறோம். Very clearly we read concerning this in Genesis, the first 2 chapters. இப்படி மனிதனை சிருஷ்டித்த பொழுது எல்லா விதத்திலேயும் அவனை மேன்மையுள்ளவனாக சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அல்லாமல் மரணம் என்று ஒன்றை அவனுக்கு நியமித்ததாக நாம் வேதத்தில் காண்கிறது. We read the Lord created all things for him, all things were enjoyable for him, and nowhere it's written about death in the creation. இந்த மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவன் சிறியவனாக காணப்பட்டான். When God created man, he was seen little. தேவனுடைய எல்லா அம்சங்களிலேயும் அவன் சிறியவனாக இருந்தான். Among all the members of God, he was seen little. அவன் வளர்ந்து 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 தேவனில் ஒருவராக மாற வேண்டும், சதா காலமும் தேவனோடு ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கமாக இருந்தது. It was God's purpose concerning man that little man must grow to the very stature of God and abide with him eternally. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்து அவனுடைய நிறைவான வளர்ச்சிக்காக ஏதேன் என்னும் தோட்டத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் மனிதனை வைத்தார். When this was so, God created man, and so that man may grow to the fullness of the stature of God, God brought him and kept him in the Garden of Eden. அந்த தோட்டத்திலே அவன் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மனிதனுக்கு பிரமாணங்களை கொடுத்திருந்தார். The Lord had kept laws as to how man must live in the Garden of Eden. அவன் எதையெல்லாம் அனுபவிக்கலாம், what all things he can enjoy, எதை அவன் உபயோகப்படுத்த கூடாது, what are things he must not enjoy. மிக தெளிவாக தேவன் தன்னுடைய கற்பனைகளை மனிதன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவனுக்கு கொடுத்திருந்தார். Because of the love of God upon man, God had given the laws to him. இப்படி அனுபவித்துக் கொண்டிருந்ததான இந்த மனிதன் ஒரு நாள் தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி அவன் பாவம் செய்தார். Man was enjoying all these blessings. One day transgressed the commandment of God and sinned against God. பிரமாணங்களை மீறுவதுதான் பாவம் என்று காணப்படுகிறது. We read transgression of the law is sin. ஆனபடியினால் இந்த மனிதன் தேவனுடைய பிரமாணங்களை மீறின போது அவன் பாவம் செய்கிறவனாய் காணப்பட்டான். So this man, when he transgressed God's commandment, he became a sinner. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை நீ புசிக்கலாம் என்று சொல்லி இருந்தார். The Lord told him, you can eat all the fruit in the Garden of Eden. ஜீவ விருட்சத்தின் கனியையும் நீ புசித்து அதிலே வளரலாம். You can also eat the fruit of the tree of life and grow in that.
ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை நீ புசிக்க வேண்டாம். But the Lord told him, the forbidden tree, the tree to know the knowledge of good and evil, that fruit you must not eat. அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் மனிதனுக்கு சொல்லியிருந்தார். The day you eat it, you shall surely die. தெளிவாக அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அப்படி சொல்லி இருந்தும் மனிதன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய கற்பனையை மீறிவிட்டார். Because of the love of God upon man, though God had given the commandment, because the deceit of the Satan, devil, man was deceived. He transgressed God's commandment. அப்படி மீறினத நிமித்தம் தான் மரணம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. And because of such a transgression, death was appointed for man. ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளையில் தான் சிருஷ்டித்த இந்த மனிதனோடு வந்து உறவாடி கொண்டிருந்த ஆண்டவர் அவர் வழக்கம் போல் வருகிறது போல் ஒரு நாள் வரும்போது அந்த இடத்தில் ஆதாம் இல்லை. As the Lord used to come and commune with Adam in the cool of the day every day, as usual, when the Lord came one day, he was not in the place where God appointed him. அப்பொழுது ஆண்டவர் முதல் கேள்வியை மனிதனை பார்த்து கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். There we find the first question God is asking to man. வேதத்தில் அநேக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. In the Bible you read many questions asked. முதலாவது மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வியை நாம் அங்கே வாசிக்கிறோம். Here we find the first question which God asked to man. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தால் இப்படி ஒரு கேள்வி மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டிருக்கிறார். Genesis chapter 3 verse 9, if you read, you can see a question what God has asked from man. வாசியுங்கள். Please read it. நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றார். The Lord God called Adam and said, Adam, where art thou? ஆதாம் அவன் வைக்கப்பட்ட இடத்தில் அவன் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் இல்லை, அவனை காணோம். Adam was not found the place where God appointed him, where God had kept him. அப்படினால் துயர சத்தத்தோடு ஆண்டவர் மனிதனை பார்த்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். With a loud voice the Lord asked man, Adam, where art thou? அதற்கு ஆதாம் சொன்ன பதில் என்ன என்று அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். The next verse you read as to what's the answer Adam gave. அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். And he said, I heard thy voice in the garden, and I was afraid because I was naked, and I hid myself. நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். He said, I heard thy voice in the garden, I was afraid because I was naked and I hid myself. பயம் என்றால் என்னவென்றே தெரியாத இந்த மனிதன் முதலாவது பயந்து என்கிற வார்த்தையை இந்த வேதத்தில் உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Man who never knew about fear, you find the first time is written in the Bible about fear. இன்றைக்கு மனிதர்கள் பயப்படுகிற காரியங்களுக்கு கணக்கே கிடையாது. Nowadays you find there is no account number for the fear upon people. முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் இந்த பயம் என்கிறதான இந்த வல்லமை இன்றைக்கு பயங்கரமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற காலம் இது. In the whole world this is a time where the torment of fear is tormenting man in all the places. நான் நிர்வாணியா இருக்கிறபடினால் பயப்படுகிறேன். I am afraid because I am naked. ஆனபடினால் நான் என்னைத்தானே ஒளித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். So I am hiding myself. இப்படித்தான் முதலாவது மனிதனுக்குள்ளே பயம், நிர்வாணம், தன்னை ஒளித்துக் கொள்ளுகிற பகுதிகள் இவைகளெல்லாம் மனிதனுக்குள் பிரவேசித்தது. This is how first of all fear, nakedness and hiding himself, all these things came into man. அப்பொழுது ஆண்டவர் படிப்படியாக ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறார். And the Lord step by step questioned, inquired every one of them. ஆதாமை விசாரிக்கும் போது தேவரீர் என்னோடு கூட இருக்கும்படி எனக்கு தந்த மனைவியானவள் அந்த கனியை கொடுத்தால் நான் புசித்தேன். When the Lord inquired man, she said, the woman thou gavest with me, she gave me the tree that I ate it. தன்னுடைய குற்றத்தை அவன் ஒத்துக்கொள்ளாமல் அதற்காக நியாயம் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். We find not accepting his fall, Adam is justifying himself before God. விழுந்து போன மனிதனுடைய ஒரு சுபாவம் தான் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் அதை மறைக்க பிரயாசப்படு. One of the character of the fallen natures of man is not accepting the fall, hiding the fault. யார் தங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் விழுந்திருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். In this we can understand those who did not accept the fall, they are fallen people. அடுத்ததாக ஆண்டவர் ஏவாளை விசாரிக்கிறார். Nextly the Lord inquired Eve.
சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். She said, the serpent deceived me. அவளும் கூட தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறதாக இல்லை. She is also not accepting a fault. இப்படி ஆண்டவர் அவர்களை விசாரித்த போது அவர்கள் பதிலளித்தார்கள். Thus, the Lord, when they inquired them, they gave the answer. சர்ப்பத்தை அவர் விசாரிக்கவில்லை. The Lord did not inquire. ஏனென்றால் அவன் ஆதி முதல் பொய் சொல்லுகிறவன். Because from the beginning he is a big liar. அப்படினால் அவனை விசாரிக்கிறதில் பிரயோஜனம் இல்லை, அவன் பொய் சொல்லிக் கொண்டிருப்பான். There's no use of questioning him, he'll be always telling lies. இவர்களை விசாரித்து ஒவ்வொருவருக்கும் அதற்கு ஏற்ற தண்டனையை ஆண்டவர் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். We find after the Lord inquiring them, every one of them, God is giving them punishment. அப்போதுதான் ஆண்டவர் மனிதனை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார். That's the time the Lord looking at men, the Lord told like this. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன் நெற்றியின் வேர்வையினாலே நீ பிழைக்க வேண்டியதாக இருக்கும். All the days of the life you must eat, thou shalt eat of it, and with the sweat of your life. புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின கனியை நீ புசித்தாய். You ate the forbidden fruit which I told you not to eat. ஆனபடியினால் உனக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவித்திருக்கிறது. So such thing has happened for you. 14வது வசனத்தை வாசியுங்கள். Read the 14th verse. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். தொடர்ந்து வாசி. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இப்படித்தான் மனிதனுக்கு சாபங்கள் காணப்பட்டது. This is how curses fell upon man. அருமையானவர்களே, இவைகள் எல்லாமே மனிதன் ஆதி மனிதனுடைய மீறுதலின் நிமித்தம் வந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Beloved, we are able to understand all these things came because of the transgression of the fallen man. அன்றைக்கு தான் அவனுக்குள்ளே சாவு பிரவேசித்தது. That is the day curse entered inside man. நீ புசிக்க வேண்டாம் என்று விலக்கின இந்த கனியை நீ புசித்தபடியினால் சாகவே சாவாய். Because thou ate the forbidden fruit, thou shalt surely die. புசிக்கிற அந்த நாளில் தானே அவனுக்குள்ளே மரணம் உள்ளே பிரவேசித்தது. ஆதாம் செத்து போனார். The day man ate it, death entered inside him. Adam became a dead person. முதலாவது ஆதாம் அவருடைய ஆத்துமாவிலே மரித்தான். First of all, Adam died in his soul. ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். Because the soul that sinneth shall die. ஆத்துமா பாவத்துக்கு உட்பட்டது நிமித்தம் அந்த ஆத்துமா செத்து போனதாக காணப்பட்டது. Because the soul is subject to sin, we find that soul is dead in sin. பிறகு 900 வருடங்களுக்கு அதிகமாக இந்த ஆதாம் சரீரத்தில் உயிரோடு இருந்து ஒரு நாள் சரீரத்திலையும் மரித்தார். After the physically Adam was alive for 900 years, and after that he died in the body also. இப்படித்தான் இந்த 2 சாவுகளும் அல்லது மரணமும் மனிதனுக்குள்ளே பிரவேசித்தன. This is how death entered inside man in 2 ways. இப்படியே இந்த மனிதன் செத்து அப்படியே தன்னுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டுமா? Is it needed for man to just die and finish his course? இதுதான் மனிதனுடைய நிலவரமா? Is it the state of man? அருமையானவர்களே, இந்த இடத்தில் தான் நாம் ஆண்டவருடைய அன்பை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Beloved, this is the place where we have to imagine the love of God. ஆண்டவர் மனிதனை நேசித்தார். God loved man. அவன் மேல் வைத்த நோக்கம் மகா பெரியதாக இருந்தது. The purpose of God concerning man was very great. தேவன் தன்னுடைய நோக்கத்தில் மாறாதவராக இருந்தார். Unchanging in his purpose. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. What he has purpose, that will not change anyway. அவர் தேவன், ஒரு விசை சொல்லியதை மறுமுறை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. He is God, he will speak and he will not change again. எந்த மனிதனை தன்னுடைய மகிமையில கொண்டு வந்து தன்னில் ஒருவனாக நிறுத்த வேண்டும் என்று சிருஷ்டித்தாரோ அதே மனிதனுக்குள்ளேயே தேவன் மீண்டும் அந்த வேலையை எப்படி செய்கிறார் என்பதை நாம் விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Which God created man to be attain his own glory, we find the same God is doing the same work to bring him to that glory. மனிதன் விழுந்து போனாலும் விழுந்து போன இந்த மனிதனை தேவன் தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். Though man is fallen, we find God is coming in search of the fallen person. ஆதாம் பாவம் செய்து
அவன் விழுந்து போனான், நிர்வாணி ஆனான் என்று சொல்லி அப்படியே அவனை விட்டுவிட்டு இன்னொரு ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. God did not go to create another Adam telling Adam has sinned. He has been afraid. He has become naked. He hid himself. இந்த விழுந்து போன ஆதாமின் இதே சந்ததியை தான் ஆண்டவர் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். God is once again coming after the fallen generation, the Adamic generation. மனிதன் அழிவது தேவனுடைய சித்தம் அல்ல. It's not the will of God that man must perish. இந்த மனிதனை முடிவிலே தன்னில் ஒருவனாக தன்னோடு கூட தன்னுடைய சிங்காசனத்தில் அவனை உட்கார வைக்க வேண்டும் என்பதுதான் மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம். It is God's purpose concerning man in the end that man must sit with him in the throne. ஆனபடியினால் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டதான இந்த 2 மரணங்களிலிருந்து மனிதனை விடுவிக்க முடியாக தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை இன்றைக்கு மனுக்குலம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. It's needed for the humanity to understand as to how God is delivering man from these 2 ways of death. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். My people are getting perished because of the lack of knowledge. தேவனை பற்றியதான சரியான ஒரு அறிவு மனிதனுக்கு இல்லாதது நிமித்தம் இன்றைக்கு மனிதர்கள் அழிந்து கொண்டு தேவனை விட்டு விலகி தூரமாய் போய்க்கொண்டே இருக்கிறார். Because man has got no proper knowledge about God, we find they are getting perished. They are going very far away from God. அப்படி அல்ல அருமையான நண்பனே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை நீர் விளங்கிக் கொள்ள வேண்டும். It is not so, beloved friend. You must understand the Lord loves you. கெட்டுப்போன அந்த மனிதனை அப்படியே அவர் விட்டு விடவில்லை. God did not leave away the corrupted man. மறுபடியும் அந்த மனிதனை அவர் தூக்கி எடுக்கிறார். Once again the Lord lifting him up. இந்த 2 மரணங்களிலிருந்து அவனை விடுவிக்கிறார். He is delivering from these 2 points of death. எப்படி விடுவிக்கிறார்? How is delivering them? முதலாவது ஆண்டவர் மனிதனுடைய ஆத்துமாவிலே அவனுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருகிறார். First of all, he gives deliverance in the soul of man. சரீர மரணம் மனிதர்கள் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. The death in the body is appointed for all people. அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் ஆத்மாவும் செத்து போயிற்று. Because they committed sin, the soul was dead. ஆனால் இந்த 2 மரணத்தினின்று மனிதனுக்கு ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை தேவன் கொண்டு வருகிறார். God is bringing redemption, deliverance from the 2 points of death. இந்த 2 மரணங்களையும் மனிதன் ஜெயிக்கத்தான் வேண்டும். Man has to overcome these 2 ways of death. நான் ஜெயம் எடுத்தது போல ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு நான் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். The Lord has promised that as I overcame, I will also make you to sit with me on the throne. எனவே மனிதன் இந்த 2 மீட்பையும் பெற்றுக்கொள்ளும்படியாக சதாகாலமும் தேவனோடு கூட இருக்கும்படியாக கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து இந்த 2 மரணங்களையும் அவர் ஜெயித்து காட்டி இருக்கிறார். That man may attain the very throne of God to live with the Lord forever and ever. The Lord Jesus Christ came in the human flesh and made man to overcome in the 2 ways of death. இந்த வழியின்படி மனிதர்களும் இந்த 2 மரணங்களையும் ஜெயிக்கும்படியாக இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். And people appointed on this earth to overcome these 2 points of death. அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother sister, இந்த பூமியில் ஆண்டவர் என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறதற்கு வேறு ஒரு நோக்கமே கிடையாது என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். Very clearly you must understand there's no other way God has kept us on this earth. இந்த 2 மரணங்களையும் ஜெயித்து நித்திய காலமாக தேவனோடு கூட பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் சரீரத்தில் உயிரோடு வைத்திருக்கிறார். God has kept every man physically alive on this earth only with one sole purpose. They must overcome these 2 ways of death and go and appear before God. இந்த அறிவை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Every person must receive this knowledge. இதை அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். Preaching this is gospel. இன்றைக்கு முழு உலகத்துக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord desires gospel must be preached to the whole world. சகல சிருஷ்டிகளுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். This gospel must be preached to all creatures. இதை மனிதர்கள் அறியாதபடியினால் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த வழியிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வழியை விட்டு விலகி ஜீவிக்கிறார். People not having this knowledge, they're living in their own ways, are aliens before the ways of God. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவற்றின் முடிவோ மரண வழியாக இருக்கிறது. There are ways right under the eyes of man, but those ways are the end is death. ஒவ்வொரு மனிதனும் எது தன்னுடைய பார்வைக்கு
நல்லது என்று காணப்படுகிறதோ அந்த வழியிலே அவன் போய்க்கொண்டே இருக்கிறான். You find today, whichever man he feels the ways are right in his own ways, he walking those ways. சிலர் எல்லா மதமும் ஒன்று என்று சொல்லி அப்படி போய்க்கொண்டிருக்கிறார்கள். Some people say all religions are same and they go in that way. ஒவ்வொருவரும் தங்களுக்கு எது சரி என்று தோணுகிறதோ அதை பிடித்துக்கொண்டு அப்படியே போய்க்கொண்டிருக்கிறார். Every person, whatever way they like, they walk in that way. சிலருக்கு செய்யும் தொழில் தான் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். Some people say that job is their God. இப்படி ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய கருத்துகளுக்கு ஏற்ற விதத்தில் தங்களுடைய இருதயத்துக்கு செம்மையாய் தோன்றுகிறது எதுவோ அதிலே அவன் போய்க்கொண்டே இருக்கிறான். So all the people, whatever is right in their own eyes, according to their own opinion, they are walking in their own ways. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அதனுடைய முடிவு மரணம் என்று. The word of the Lord says the end is death. உன் வழிகள் என் வழிகள் அல்ல. Your ways are not my ways. அருமையான நண்பனே, உன்னுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. Oh beloved friend, your thoughts are not the thoughts of நீ God. உன்னுடைய வழியை மாற்றிவிட்டு தேவனுடைய வழியை கண்டுபிடித்து அதிலே பிரவேசிக்க வேண்டும். Change your ways, see the ways of God and enter within. உன்னை சிருஷ்டித்த தேவன் பரலோகத்திலிருந்து இயேசு என்னும் நாமத்தில் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து உனக்காக செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் செய்து முடித்துவிட்டு அவர் பரலோகத்துக்கு கடந்து போயிருக்கிறார். The Lord who created you, he has come in the form of man on this earth in the name of the Lord Jesus Christ on this earth. He has accomplished all things for you and gone back to heaven. விழுந்து போன மனிதன் பரலோகத்தில் அவரோடு கூட யுகாயுகமாக நித்திய மகிமையில் ஜீவிப்பதற்கு அவன் சொந்தமாக ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. For the fallen man to live with the Lord in eternity forever and ever, he does not go after his own labor or pain. அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்தால் போதும் என்று தேவன் மனிதனிடத்திலே விரும்புகிறார். The Lord desires from man, if a man just believes what God has accomplished, that's enough for him. தேவன் நமக்காக செய்து முடித்ததை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்வதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். Whatever God has accomplished, we have to believe. That is God's expectation concerning us. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். He said your faith it's a victory in this world. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத ஒரு காரியம். Without faith it is impossible to please God. மனிதன் விசுவாசத்தின் மூலமாகத்தான் அல்லது விசுவாச பிரமாணத்தின் வழிதான் அவன் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். Man can only please God because of faith or the ways of faith. தேவன் மனிதனுக்காக செய்து முடித்திருக்கிற ஒவ்வொன்றையும் அவன் விசுவாசித்து அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அது அவனுக்கு நீதியாக கணக்கிடப்படுகிறது. Whatever God has accomplished for man, he must believe, accept it and he must receive it. That will be counted as righteousness for him. நம்முடைய சொந்த கிரியைகளின்படி எந்த ஒரு காரியத்தையும் நாம் மேற்கொள்ள முடியாது. We cannot do anything in our own works. கிரியைகளினால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் நாம் பெற முடியாது. With our own works we cannot receive the blessings of God. விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெரும்படியாக தேவன் ஒரு புதிய வழியை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். Only by faith God has kept a new way for us. எந்த மனிதனும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள முடியும். Any man can believe and receive it. ஆனபடியால் இன்றைக்கு விசுவாசம் தான் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. So tonight the faith is an important part in our life. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். He also, man must believe that the Lord he is a rewarder of them that diligently seek him and is with him. தேவன் ஒருவர் உண்டு. There's God there. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசித்து மனிதன் தேவனை தேடி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். He that cometh to God must believe that he is and he is the rewarder of them that diligently seek him. Believing this, man must obey him. இப்படி இருக்க இந்த இரண்டு மரணங்களிலிருந்து மனிதனை தேவன் எப்படி விடுவிக்கிறார்? If it be so, how does the Lord deliver man these two ways of death? இந்த இரண்டையும் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவியுங்கள், அப்போது நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. Both these things you must know. The word of the Lord says, you shall know the truth and the truth shall set you free. இயேசுதான் சத்தியமாக இருக்கிறார். Jesus the truth. அவருடைய வார்த்தை தான் சத்தியமாக இருக்கிறது. His word is the truth. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் வார்த்தை ஒழியாது. Heaven and earth may pass away, his word will not change. எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், விடுவிக்கப்படுகிறான். Whichever man who believes the word of God and obeys is delivered and is been blessed. இந்த பூமியில் இந்த ரெண்டு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்.
இந்த ரெண்டையும் மனிதன் சம்பாதிக்க வேண்டும். On this earth, God has kept so that we may deliver in these two ways. Man must gain these two things. இந்த இரண்டையும் சம்பாதிக்காமல் அவன் வேறு எண்ணத்தை சம்பாதித்தாலும் அவைகள் எல்லாம் அவனுக்கு வீணாகவே காணப்படும். Without profiting these two things, any other things he may go and gain, all those things will be in vain. இந்த ரெண்டுக்கும் மனிதன் பிரயாசப்படாமல் வேறு என்ன பிரயாசப்பட்டாலும் அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாக போய்விடுகிறது. For both these things, man must show labor. If he shows any other labor, all other labor will be in vain. வேஷமாகவே மனிதன் திரிகிறான். Man is going, seen the fashion. விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். He is also in seen indignation. ஆஸ்திகளை சேர்க்கிறான். Gathering wealth. யார் அதை வாரிக்கொண்டு போவார் என்று அறியாமலே சேர்த்து He கொண்டிருக்கிறான். is going on gathering wealth as to who will come and gather it away. ஒருவன் ஒண்டிக்காரனாக இருக்கிறான். One person is seen alone. அவனுக்கு உடனாளியும் இல்லை, கடனாளியும் இல்லை, சகோதரனும் இல்லை, சகோதரியும் இல்லை. He has got no debtor, no brother, no sister, no heir. ஆனால் அவன் படுகிற பிரயாசங்களுக்கு அளவே இல்லை என்று பிரசங்கி சொல்லுகிறான். The preacher says there's no measure for the labor on this earth. யாருக்காக பிரயாசப்படுகிறான்? For whom is he laboring? எதற்காக சேர்த்து வைக்கிறான்? Why is he gathering wealth? முடிவிலே அதை யார் எடுத்துக்கொண்டு போவார்கள்? At the end, who will take the wealth? இவைகளை பற்றிய சிந்தை அறிவே அவனுக்கு இல்லாமல் இருக்கிறது. He does not have any knowledge about these things. இப்படித்தான் இன்றைக்கு இந்த பூமியிலே மனிதன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். That's how man is living on this earth. அருமையான நண்பனே, Beloved friend, இந்த சாயங்கால வேளையில் அன்புள்ள ஆண்டவர் அன்றைக்கு ஆதாமை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டது போல் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். this evening, the Lord asked Adam that day as to where art thou, Adam? Even tonight, God is asking you, where art thou? நான் உன்னை வைத்த இடத்தில் நீ இருக்கிறாயா? Are you in the place where I kept you? எதற்காக அங்கே வைத்தேன் என்பதை விலகிக் கொண்டு அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நீ பிரயாசப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கிறாயா? Are you laboring and going forward to fulfill the purpose from where I kept you on this place? நீ எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய்? Towards where are you going? இப்பொழுது உன்னுடைய நிலவரம் என்ன? Now what is your state? ஆண்டவர் மிக அன்பான பட்சமான குரலில் உன்னோடு இந்த சாயங்கால வேளையில் உன்னை பார்த்து கேட்கிறார். In a tender voice, in a soft voice, in a loving voice, the Lord is questioning you. நான் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். Looking at everyone as the Lord is questioning us. ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். He very well knows our name. ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி நீ எங்கே இருக்கிறாய்? Calling everyone's name, the Lord is telling, where art thou? நான் வைத்த இடத்தில் நீ இருக்கிறாயா? Are you in the place where I kept you? உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்கு நேராக நீ முன்னேறி கொண்டிருக்கிறாயா? Are you going forward towards the purpose where I've got concerning you? இல்லாவிட்டால் என்னுடைய வழியை விட்டு விலகி நீ உன்னுடைய சொந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறாய். Or else have you left my way and gone in your own way? நிதானித்து பார் என்று ஆண்டவர் கேட்கிறார். Tonight the Lord says, examine your ways. அந்த ஆதாம் இப்படி பதில் சொன்னான். That Adam gave answer like this. நான் நிர்வாணியாக இருக்கிறேன். I am naked. நீர் கொடுத்த எல்லா வஸ்திரங்களையும் நான் இழந்து I have lost all the garments what you gave me. நான் பாவம் செய்தபடியினால் வஸ்திரங்களை நான் இழந்து போனேன். Because I committed sin, I lost my garments. எனக்குள்ளே இப்போது பயம் இருக்கிறது. Now I have got fear within me. உம்மை ஃபேஸ் பண்ண உமக்கு முன்பாக நிற்க எனக்கு தைரியம் I இல்லை. have no boldness to face you, Lord. ஆனபடியினால் நான் இப்போது ஒளித்து கொண்டிருக்கிறேன். So I'm hiding myself. ஒருவேளை அந்த ஆதாம் சொன்னது போல சொல்லுகிற ஒரு இடத்தில் காணப்படுகிறோமா? Perhaps are we in the place where Adam gave the answer? நம்முடைய நிலவரம் தான் என்ன? What is our state tonight? இந்த சாயங்கால வேளையில் நம்முடைய நிலவரங்களை குறித்து நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? This evening, what does our conscience tell concerning our state? நம்முடைய இருதயம் நம்மை குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? What does our heart speak concerning us? நம்முடைய இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் அதிலும் பெரியவராக இருந்து உன்னை கேட்கிற நாளிலே நீ என்ன பதில் சொல்ல முடியும்? If your heart will condemn you, the Lord on the days He question you, what answer will you give to the Lord? இந்த காலம் கிருபையின் காலம். This is the dispensation of grace. இந்த காலம் இரக்கத்தின் காலம். This is the dispensation of mercy. இந்த காலம் நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக உன் நிர்வாணத்தை மூடும்படியாக உன்னுடைய பயத்திலிருந்து நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுக்கு முன்பாக நிற்க தைரியம் உள்ளவனாய் மாறுபடி தேவன் உனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட காலங்களாக இருக்கு. This is the period God has given for you graciously so that you may stand before God, being delivered from your fear, be coming out of your hidden state and delivered from your fear. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, sister, உன்னை நீ நிதானித்து உன் தேவனுடைய அன்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் பக்கமாக நீ திரும்பி வருவாயா? examining yourself, hearken to the loving voice of God, come back to Him. இந்த இரண்டு மரணங்களில்
கொடூரமான ஒரு மரணம் தான் ஆத்தும மரணம். In both these ways of death, the most terrible death is called the death in the soul. இதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனத்தோடு இவ்விதமாக ஆண்டவர் இடைபடுகிறார். Concerning this, through prophet Ezekiel, God is dealing with man like this. நீங்கள் 18ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசித்தால், You read the 18th chapter, the last portion. சாகிறவனுடைய சாவை கர்த்தர் விரும்புகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. The Lord says, I have no pleasure in the death of him that dieth. மரிக்கிற சாகிற மனிதனை ஆண்டவர் விரும்புகிறார், ஆனால் அவனுடைய சாவை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. Here we find God does not have pleasure in the death of him that dieth. மனிதன் பாவம் செய்தபடியினால் அவனுக்கு இந்த 2 மரணங்களும் அவன் மேல் நியமிக்கப்பட்டது. Because man committed sin, both these deaths were appointed for man. இந்த 2 மரணங்களில் கொடூரமான ஒரு மரணம் தான் சாகிறவனுடைய சாவு. Amidst these 2 ways of death, the terrible death is the death in the dieth. சரீரத்தில் மரிக்க போகிற மனிதனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆத்தும மரணம். It's death in the soul, which is kept for the man who will have physical death, அல்லது நித்திய நியாய தீர்ப்பு, or else eternal judgment, அல்லது 2ஆம் மரணம் என்கிறதான அந்த நித்திய வேதனை, or else second death, the eternal torment. அதை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. The Lord does not desire it. அவன் துன்மார்க்கனாக இருந்தாலும் அவன் சாகிறதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. Though he is a wicked person, God is not having pleasure in his death. இந்த உலகத்திலேயே மோசமான ஒரு மனிதன் என்று ஒரு மனிதன் தன்னை குறித்து எண்ணிக்கொண்டு இருந்தாலும் அந்த மனிதனும் அந்த நரகத்துக்கு போகிறதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. Though a man may feel is the worst sinner on this earth, even through that person, God does not have pleasure that he may go to hell. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். Ye shall know the truth, and the truth shall set you free. இயேசு நீ நித்தியமாக மரணத்துக்கு போகிறதை அவர் விரும்புகிறதே இல்லை. Jesus does not desire that you may go to everlasting death. ஒருவேளை கொடும் பாவி என்று எண்ணி இந்த கூட்டத்துக்கு யாராயிலும் வந்திருக்க கூடும். Perhaps tonight you might have come here thinking you are a worse sinner. உனக்கு இன்றைக்கு ஒரு வாழ்வு கொடுக்கும்படியாக தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Tonight, to give a new life, the Lord is speaking to you. உனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கும்படியாக, To give a new life, the Lord is speaking to you. உன்னுடைய ஜீவியத்தை முற்றிலுமாக மாற்றும்படியாக, To change your life completely. உன்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும்படியாக, To make you a new creature. உன்னை நித்திய அழிவிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக To bring you from eternal destruction. ஆண்டவர் உன்னோடு அன்பாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Mercifully, the lovingly God is speaking to உன் you. பேரை சொல்லி நீ எங்கே இருக்கிறாய்? Calling your name, the Lord is telling, where art thou? உண்மையான நிலவரத்தை ஒத்துக்கொண்டால் இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவர் உன்னை விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். If you surrender your actual state this evening, the Lord is prepared to deliver you. ஆம் அருமையான நண்பனே, Yes, beloved friend. மனிதனுடைய நித்திய அழிவிலிருந்து அவனை விடுவிக்கும்படியாகத்தான் தேவன் இயேசு என்னும் நாமத்தில் இந்த பூமியில் வந்தார். To deliver man to the eternal destruction, the Lord Jesus Christ came to this earth. அருமையான இயேசு பாவத்தின் நிமித்தம் வந்த அந்த தண்டனையை அவர் மேல் ஏற்றுக்கொள்ளுகிறார். Beloved Jesus took the punishment upon himself because of sin which man நீ committed. தண்டனையை கண்டு பயப்படாதே. Don't be afraid of the punishment. அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து அவர் மேல் ஏற்றுக்கொள்ளுகிறார். The Lord Jesus is taking the punishment upon himself. உன்மேல் நியமிக்கப்பட்ட அந்த மரண தண்டனையை கர்த்தராகிய இயேசு மனிதன் மேல் வைத்த அன்பு நிமித்தம் தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். The punishment of death which is upon you because of your sin, the Lord Jesus, because the love what is God upon you, He's taken upon himself. அதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரித்தார். Only for that purpose the Lord Jesus died on the cross. அது அவர் செய்த குற்றத்துக்காக அல்ல. It's not for the sin what he committed. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு அவர் ஏறி போகிறார். Bearing the cross is climbing the Mount Golgotha. தானே சுமந்து கொண்டு தள்ளாடி அதை சுமந்து கொண்டே போகிறார். Carrying the cross, stumbling in going towards Golgotha. கஷ்டத்தோடு அல்ல, not with difficulty, துக்கத்தோடு அல்ல, not with sorrow, வேற வழி இல்லாமல் அல்ல, not having any other way, அவர் சந்தோஷத்தோடு அதை சகித்து கொண்டு போகிறார். joyfully is bearing and going there. அவருக்கு இருந்த சந்தோஷம் என்ன? What was the joy what he had? நான் இப்படி சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு நான் இதிலே மரித்தால் மனிதர்கள் மரண தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்து விடுவார்களே. If I carry the cross and die, humanity will be delivered to the power of sin, they'll come to heaven. இந்த மரண தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டால் என் சடங்கள்
என் ஜனங்கள் மேல் இந்த தண்டனை இல்லாமல் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களே. If I accept the punishment of death upon myself, people will be delivered from that punishment. இதை நீ விசுவாசிக்க வேண்டும். You must believe this. இதை விசுவாசித்தால் ஆண்டவர் விடுதலையை இலவசமாக கொடுக்கிறார். If you believe, freely the Lord give you deliverance. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் விசுவாசத்தின் மூலம் இலவசமாக மனிதனுக்கு கொண்டு வரப்படுகிறது. Such a great blessing, freely it's been given to man. ஒருவேளை உங்கள் மேல் ஒரு 10 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Perhaps you got about 10 crores of rupees debt upon you. அது உங்களுக்கு ஒரு பெரிய பர்வதம் போல இருக்கிறது. It's like a very big mountain for you. யார் நமக்கு இவ்வளவு உதவி செய்வார்? Who will help me so much of money? இனி தற்கொலை செய்து மரிப்பதுதான் நல்ல முடிவு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க கூடும். You may think it's a good end, let me commit suicide and end my life. இப்படி இருக்க யாரோ ஒருவர் அந்த 10 கோடி ரூபாயை நான் கட்டி விடுகிறேன், நீ சாக வேண்டாம் என்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். If a person comes and gives the good news, I will pay the 10 crores of rupees. You need not die for that. If he says what you just keep it like this. பணத்தையும் காட்டுகிறார். He shows the money. யாரிடத்தில் கடன் வாங்குகிறீர்களோ அவர்களே அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இந்த கடனை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். To the debtor is telling, before the debtor, I'll pay back the money. நீங்கள் அதை விசுவாசிக்காவிட்டால், if you don't believe it, அந்த அவிசுவாசமே உங்களை கொல்லும். that unbelief shall kill you. அந்த அவிசுவாசத்தை நிமித்தம் நீங்கள் தற்கொலை செய்து மரித்தே போவீர்கள். Because the unbelief you'll commit suicide and die. ஆனால் விசுவாசித்தால், if you believe, அந்த தண்டனையில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். you can get deliverance from that great punishment. இப்படித்தான் இயேசு இன்றைக்கு சிலுவையில் மனிதனுக்காக மரித்ததை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் விடுதலையை பெற்று இந்த பூமியில் இன்றைக்கு இரண்டாம் மரணத்தினின்று தப்புவிக்கப்பட்டு ஜீவிக்கிறார்கள். This is how all those who believe the Lord Jesus Christ we find. Those people are living on this earth. They are delivered from the second death, that punishment. பாவத்தின் நிமித்தமாகத்தானே இந்த மரணம் மனிதனுக்கு வந்தது. This death came for man only because of sin. ஆனபடியினால் கர்த்தராகிய இயேசு பாவத்தையும் சுமந்து கொண்டார், அதனால் வருகிற தண்டனையையும் அவர் சுமந்து கொண்டார். So the Lord Jesus Christ bore the sin. He also bore the punishment because of sin. ஒரு நாள் இந்த விசுவாசத்தை என் தேவன் எனக்கு தந்தார். One day this faith my God gave to me. அன்று முதல் எனக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். That day I received a great deliverance and peace in my life. எத்தனையோ வருட காலமாக இல்லாத ஒரு பெரிய சமாதானம் இந்த விசுவாசத்தின் மூலம் இலவசமாக கொடுக்கப்பட்டது. So many years I did not have this peace, and through this faith I received this peace. Freely I received it. இவ்வளோ பெரிய விடுதலைக்கு நாம் செலுத்தின கிரயம் என்ன? What is the price we paid for such a great deliverance? ஒரு கிரயமும் கிடையாது. No price at all. இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களை சுமந்து தீர்த்தார், கல்வாரியில் எனக்காக மரித்து எனக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது இவ்வளோ பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். Jesus died for me. He has paid all things on the cross. When I believed and accepted it, the Lord gave me a great deliverance. விசுவாசத்தின் மூலம் இலவசமாக இவ்வளோ பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் தந்த இவ்வளோ பெரிய விடுதலைக்காக கம்பீரமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Hallelujah. அருமையான நண்பனே, Beloved friend, இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு மேகம் போன்ற இத்தனை சிறலான சாட்சிகள் இங்கே இருக்கிறார். tonight you are able to find cloud of witnesses for this truth. மரண பயத்தினால் நீ பீடிக்கப்பட்டிருக்கிறாயா? Are you possessed by the fear of death? உன்னுடைய பிரச்சனைகளின் நிமித்தம் தற்கொலை செய்து மரிக்க வேண்டும் என்ற முடிவோடு இங்கே வந்திருக்கிறாயா? Have you come to the decision to end up your life because of your problems? யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்கள் என்ற கேள்விக்குறியோடு இங்கே வந்திருக்கிறாயா? Have you come with the question, who will deliver me? ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற சத்தம் இன்றைக்கு உன்னுடைய செவிகளிலே உன்னுடைய பெயரை சொல்லி தொனித்துக் கொண்டிருக்கிற அந்த அன்பான ஆண்டவருடைய அந்த அன்பின் சத்தத்துக்கு நேராக உன் செவிகளை திறப்பாயா? The Lord told Adam, where art thou? The loving voice is heard in your ears. Open your ears for the loving voice of God. ஆண்டவர் சொல்லுவார், நீ மரிக்க வேண்டாம். The Lord says, you shall not die. நீ நிர்வாணி அல்ல. You are not naked. நீ பயப்பட You வேண்டாம். need not be afraid. நீ ஒளித்துக் கொள்ள வேண்டாம். You don't hide yourself. இன்றைக்கு இயேசு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Tonight Jesus is speaking to நீ you. ஒளித்திருக்கிற இடத்திலிருந்து வெளியே வா. Come out to your hidden place. உன்னுடைய பயத்தை விட்டு நீ வெளியே வா. Come out of your fear. உன்னுடைய நிர்வாணம் என்கிறதான அந்த
அந்த குகையிலிருந்து நீ வெளியே வா. Come out of your den of nakedness. நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். I have accomplished all things for you. அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கல்வாரியில் மரிக்கும்போது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். That's what the Lord Jesus Christ said when he died on Calvary. Everything is finished. செத்து போன மனிதன் நித்திய காலமாக தேவனோடு பரலோகத்தில் இருப்பதற்காக அவனுக்காக செய்ய வேண்டிய அத்தனையையும் ஆண்டவர் கல்வாரியில் செய்து முடித்து விட்டார். For the corrupted man to be ever with him in the heavenly kingdom, whatever things to be accomplished, God has done everything for him. எல்லாம் முடிந்தது. Everything is finished. இயேசு எனக்காக உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். For you and me, Jesus accomplished all things for you. உன்னுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கல்வாரியில் உண்டு. Let it be any type of problem, for everything there's an answer on the cross, Calvary. கல்வாரியை நோக்கி பார். Look at Calvary tonight. ஆண்டவர் உனக்கு ஒரு முடிவை அங்கே கட்டளையிட்டிருக்கிறார். There God has kept an end for you. ஒரு மறுவாழ்வுக்கான ஒரு புதிய வழியை அங்கே திறந்து வைத்திருக்கிறார். God has opened a way for a new life. உன்னுடைய தற்காலிகமான இந்த எல்லா நிர்பந்தமான நிலவரத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தராகிய இயேசு கல்வாரியில் கட்டளையிட்டிருக்கிறார். The Lord Jesus commanded deliverance for all your temporal miseries. இதற்காகத்தான் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கல்வாரிக்கு கடந்து சென்றார். For this purpose the Lord Jesus Christ carried the cross and went up to Calvary. சந்தோஷத்தோடு அதை சகித்தார். Joyfully bore it. என் ஜனத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை நான் காண போகிறேன். I am going to see a great deliverance for my people. இந்த கல்வாரியின் மூலம் ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் ஒரு நாளில் எனக்கு முன்பாக வந்து என்னை போல எனக்கு முன்பாக நிற்பார்கள். Through this Calvary a group of saints will come and stand before me. அன்றைக்கே நம்மை ஆண்டவர் அவருக்கு முன்பாக நம்மை கண்டார். That day itself the Lord saw us before him. அந்த விசுவாசத்தோடு தான் ஒரு மனிதனும் பரிசுத்தவான் என்று நீதிமான் என்று இல்லாத நேரத்தில் விசுவாசத்தோடு இயேசு சிலுவையை சந்தோஷமாய் சகித்தார். That is the time when no man was righteous, there was no person to be called a saint. Joyfully Jesus bore the cross. இந்த உண்மையை இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாத யூத ஸ்திரீகள் அன்றைக்கு அவருக்கு பின்பாக அழுது கொண்டே போய் கொண்டிருக்கிறார். The Jewish women not understand the truth, they were weeping behind him. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து திரும்பி பார்த்து இப்படி சொன்னார். That's the time Jesus turned back and said, நீங்கள் ஏன் எனக்காக அழுகிறீர்கள்? Why are you weeping for myself? உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். Weep for yourself and your children. உங்களுடைய குற்றங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய குற்றங்களுக்காக அழுங்கள். Weep for your sin and the sins of your children. எனக்காக அழ வேண்டாம். Do not weep for me. நான் உங்களுக்காகத்தான் மீட்பை கொடுக்கும்படியாக இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறேன். To give you redemption, I'm carrying the cross and going towards Calvary. நான் இந்த பாதையில் கடந்து செல்லாவிட்டால் உனக்கு மீட்பில்லை. If I don't walk in this path, you have no redemption. நான் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகாவிட்டால் உனக்கு விடுதலை இல்லை. If I don't carry this cross, you will have no deliverance. நரக தண்டனையிலிருந்து உனக்கு மீட்பு கிடையாது. There's no deliverance from the punishment of hell. உனக்கு மீட்பை கொடுக்கும்படியாகவே நான் இந்த பாதையிலே கடந்து போகிறேன். To give you redemption, I'm going walking in this path. அந்த பாதைக்கு பேரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம். This way is called the new and the living way. அதுவரையும் ஒருவரும் கடந்து செல்லாத ஒரு மார்க்கம். That's the way when no one entered within. கர்த்தராகிய இயேசு மனிதனுடைய மீட்புக்காக இந்த புதிய மார்க்கத்திலே அவர் கடந்து போனார். For the man's redemption, the Lord Jesus Christ walked in the new way. ஆம் அருமையான நண்பனே. Yes, beloved friend. உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, whatever may be your problems, கர்த்தராகிய இயேசு உனக்கு விடுதலையை கொடுக்கும்படி உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். the Lord Jesus Christ to give you deliverance, he has accomplished all things for you. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. The blood of Jesus will cleanse us from all sins and wash us. பாவத்தின் சம்பளம் தானே மரணம். The wages of sin is death. மரணத்தின் கூர் தானே பாவம். The sting of death is sin. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தின் கூரை கல்வாரியில் ஒடித்து விட்டார். The Lord Jesus Christ broke the sting of death on the cross. மரணத்தை பாவத்தை மனிதனுக்குள்ளே பிறப்பிக்கிறது செய்யும்படியாக தூண்டுகிற அந்த பிசாசுடைய தலையை நசுக்கி விட்டார். The Lord destroyed the head of Satan who instigated man to commit sin. இதை யார் விசுவாசித்து தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை இடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். They that believe this and confess the sins and surrender the shortcomings to the Lord will deliver them. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நமக்காக சிலுவையிலே பலியிடப்பட்டிருக்கிறார். Once the Lord Jesus Christ offered him on the cross. ஆனபடியினால் அந்த ஒரு முறை அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தபடியினால் முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இதை விசுவாசிக்கிற யாவருக்கும் ஆண்டவர் மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். As once he is offered on the cross, all those who believe on him,
God has brought redemption for them. பாவத்தின் அடிமைத்தனத்தினின்று ஆத்மாவை வெளியே கொண்டு வருகிறார். He is bringing the soul from the bondage of sin. அதற்கு பெயர்தான் ஆத்தும மீட்பு. That's called the redemption of the soul. கர்த்தராகிய இயேசு மனிதனுக்கு ஆத்தும மீட்பை கொடுத்து நித்திய அழிவிலிருந்து, நரகத்திலிருந்து, இரண்டாம் மரணத்திலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக அவர்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். The Lord Jesus Christ died so that man may be delivered in the second death, the lake of fire. The Lord gave him the redemption of the soul. இந்த சத்தியத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் அறிந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இலவசம். They that believe this truth and accept this, for them God has given freely the salvation. இந்த கூட்டத்துக்கு நீங்கள் பாவத்தோடு வந்திருக்க கூடும். For this meeting you might have come here with sin. ஒரு பாவியாக வந்திருக்க கூடும். You might have come here as a sinner. இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்தார், If you believe this truth, இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டார், if you accept this truth, இந்த சத்தியம் இப்பொழுதே உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது. right now this truth will give you deliverance. நீங்கள் திரும்பி போகும்போது ஒரு பாவியாக திரும்பி போகிறதில்லை, நீதிமானாக திரும்பி போவீர்கள். Turning back, you will not go as a sinner, you will go as a righteous person. இப்படித்தான் இன்றைக்கு நீதிமான்கள் இந்த பூமியிலே பெருகிக் கொண்டிருக்கிறார். This is how righteous men are increasing in the land. ஒரு மார்க்கமும் ஒரு மதமும் கொடுக்காத விடுதலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் இலவசமாக மனிதன் விடுதலையை பெற்று பாவ மன்னிப்பை அனுபவித்து கலிகூர்ந்து கொண்டு இருக்கிறார். By believing the Lord Jesus Christ, man is able to rejoice, getting the deliverance of sin, which no other religion can give to us. இங்கேதான் மனிதனுக்கு உண்மையான சந்தோஷம் துவங்குகிறது. This is how true joy begins in man. என்றைக்கு ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் அவனுக்குள் உண்மையான சந்தோஷம், சமாதானம் உள்ளே பிரவேசிக்கும். The day when the sins of man are forgiven, that's the day true joy enters within. இந்த சந்தோஷம் ஒரு தனிப்பட்ட மனிதனோடு கூட முடிந்து போகிறதில்லை. என்றைக்கு ஒரு பாவி மனம் திரும்பி அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறானோ அன்றைக்கு பரலோகத்திலேயே ஒரு பெரிய சந்தோஷம். This joy will not end with the man on this earth. The day when a sinner repents, there's a great joy in heaven. இன்றைக்கு பூமியில் இருக்கிற மனிதர்கள் சரீர பிரகாரமாக இந்த சபிக்கப்பட்ட பூமியில் இந்த ஒரு சாப பிறப்பை பெற்றுக்கொண்டு பிறந்த இந்த பிறப்புக்காக வருடம் பர்த்டே கொண்டாடுகிறார். See, for the physical man living on the earth, for the physical birthday, they enjoy every year. ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் மனிதனுக்காக ஒரு பர்த்டே கொண்டாடுகிறார். But in heaven, God is celebrating birthday for a man. அவன் என்றைக்கு மறுபடியும் பிறந்தானோ, என்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டானோ அன்றைக்கு பரலோகம் முழுவதிலே ஒரே பெரிய சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு உண்டாகும். He is born again. The day he got the forgiveness of sins, there's a great joy and shouting in heaven. எனக்கு நன்றாக தெரியும் 1973 வருடத்தின் கடைசியிலே எனக்காக பரலோகம் ஒரு நாள் பர்த்டே கொண்டாடினது. I remember 1973, the last days of this year. I remember heaven rejoiced for my salvation. என்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அன்றைக்கு ஒரு மனிதன், ஒரு பாவி மனம் திரும்பி விட்டான் என்று சொல்லி பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தின் ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டு. Sins are forgiven that day because the sinners repented. There'll be a great joy in heaven. என் நிமித்தம் பரலோகம் ஒரு நாள் நான் மனம் திரும்பின போது, மறுபடியும் பிறந்த போது சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தது உண்மை என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? How many have accepted for my sake? Heaven rejoiced because I repented from my sins. அந்த நாளை நாம் எப்படி மறக்க முடியும்? How can we forget that day? இதை குறித்து அருமையான பக்தன் தாவீது என்ன சொல்லுகிறார்? What does David speaks about this? தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து அவன் சொல்லுகிற காரியம் என்ன? What does he say concerning his soul? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Oh, bless the Lord, oh my soul. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. Forget not all his benefits. அவர் செய்த உபகாரங்களில் முதலாவது உபகாரம் என்ன? What is the first benefit what he did? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரே, அதுதான் அவர் உனக்கு பாராட்டின முதல் உபகாரம். The first benefit is he has forgiven all your iniquities. இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனால் அவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவனை போல தரித்திரன், அவனை போல நிர்பாக்கியமான ஒரு மனிதன் அவனை தவிர பூமியில் வேறு எவனும் இருக்க முடியும். On this earth the man may have all the other pleasures. If a person's iniquity is not forgiven, there will be no person so miserable, poor and naked like him. இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று அந்த நாளை நினைத்து
கலிகூறுகிற ஒரு சந்தோஷத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். God has given a heart in our heart so that we may rejoice thinking that God has pardoned our sins. ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழும்பும்போது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான காரியங்களில் ஒன்றுதான் அவர் நமக்கு தந்த பாவ மன்னிப்பு. One of the important points early morning to the praising is the forgiveness of sins what God gave to us. அதை மறக்கவே கூடாது என்று தாவீது தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லுகிறார். David is commanding his soul, that soul must not forget it. ஆத்மாவே, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்தாரே, அதை நீ ஒரு நாளும் மறக்காதே. Oh soul, he has forgiven your iniquities, do not forget it. நாம் எல்லாரும் அந்த நாளை நினைவு கூறுவோமா? Shall we all remember that blessed day? சாயங்கால வேளையில் நாம் மறுபடியும் பிறந்து பரலோகம் கலிகூர்ந்த அந்த நாளை நாம் திரும்பி பார்ப்போமா? Tonight once again shall we look back on the day we were born again, when the heavens rejoiced. அன்றைக்கு நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. That day our name was written in the book of life. அன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் நம்முடைய நெற்றியிலே எழுதப்பட்டது. That day the name of the Lord was written in our foreheads. அன்றைக்கு தான் நாம் சாத்தானுடைய கையிலிருந்து வெளியே வந்த நாள். That's the day we came out of the hand of Satan. அந்த நாள் தான் இரண்டாம் மரணத்தினின்று நாம் விடுவிக்கப்பட்ட நாள். That's the day we delivered the day of the second death. நித்திய அழிவிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோகத்துக்குரியவர்களாக நாம் மாற்றப்பட்ட நாள். That's the day we become heavenly, being delivered from the eternal damnation. எப்படி நாம் அந்த நாளை மறக்க முடியும்? How can we forget the day? அந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் எப்போது சந்தோஷப்பட வேண்டும். We must always rejoicing, remembering that day. இப்போது நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறு பல்லவி பாடி நாம் அதிலே சந்தோஷப்படுவோமா? Shall we all join together, sing a small chorus and rejoice in that? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பல்லவிதான். One chorus which all the people know. பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், மறுபடியும் பிறந்தேன் என்ற நிச்சயம் உள்ளவர்கள், ஒரு நாள் பரலோகம் எனக்காக பர்த்டே கொண்டாடினது என்பதிலே நிச்சயம் உள்ளவர்கள் அந்த பல்லவியை பாடி சந்தோஷப்படுவோமா? Those who got the forgiveness of sins, who got the assurance that the Lord has forgiven your sins and heaven is rejoicing because of you. Shall we all sing this chorus and rejoice? Hallelujah! Hallelujah! நான் ஆடி பாடி மகிழ்வே, என் கர்த்தரை நான் போற்றுவேன், பாவ மன்னிப்படைந்து மோட்ச பாதை செல்கிறேன். ஆடி பாடி மகிழ்வே, நான் ஆடி பாடி மகிழ்வே, என் கர்த்தரை நான் போற்றுவேன், பாவ மன்னிப்படைந்து மோட்ச பாதை செல்கிறேன். ஆடி பாடி மகிழ்வே. ஹல்லேலூயா! Hallelujah! அன்றைக்கு தான் மரண பாதையிலிருந்து நரக பாதையிலிருந்து நாம் திருப்பப்பட்டு மோட்ச பாதைக்கு நேராக முதல் அடி எடுத்து வைத்த நாள். That is the day we kept the first footstep towards heaven, leaving the ways of death. அந்த நாளை என் ஆத்துமாவே நீ மறவாதே. Oh, my soul, forget not that day. நான் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் இந்த காரியத்தை சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறது பழக்கமாக இருக்கிறது. By the grace of God, we used to praise God every early morning for this point. எத்தனை பேர் அந்த நாளை நினைத்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வருகிறோம்? How many of us are really praising God, remembering that day early morning every day? அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். Such people, kindly lift up your hand. ஹல்லேலூயா! அந்த Hallelujah! நாளை நாம் மறக்கவே Let கூடாது. us not forget that day. ஒவ்வொரு நாளும் அதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கோம். Every day we must be grateful for that day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படித்தான் ஆண்டவர் அந்த மரணத்தினின்று இரண்டாம் மரணத்தினின்று நம்மை விடுவிக்கிறார். This is delivering man from the second death. இப்பொழுது அடுத்த இந்த சரீரத்தின் மரணத்தை குறித்து என்ன? Now, what about the physical death? இந்த மரணத்தை நாம் எப்படி ஜெயிப்பது? How to overcome this physical death? இது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It's appointed for man. ஆத்தும மரணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அதிலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டோம். We are receiving deliverance from the death in the soul by the Lord Jesus இந்த Christ. சரீர மரணத்தினின்று நாம் எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ளும்? How to be delivered from the physical death? அதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? Concerning that, what does the word of the Lord say? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். Apostle Paul writing to Corinthians, he says like this: நாம் ஏன் இந்த சரீரமாகிய போர்வையை தரித்துக் கொள்ள வேண்டும்? Why should we have this earthly tabernacle? இந்த சரீரத்தை ஒரு போர்வை என்று சொல்லுகிறார். He says this body is a covering. இந்த சரீரமாகிய இந்த போர்வையை நாம் ஏன் தரித்துக் கொள்ள வேண்டும்? Why should we put on this covering the body? சாதாரணமாக குளிர் காலங்களில் இந்த சரீரம்
குளிர்னால பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு போர்வை தரித்துக் கொள்ளுவோம். To just escape from the cold, we used to put a strong clothing. விடிய காலம் வரும்போது, சூரியன் உதயமாகி வரும்போது போர்வையை நாம் களைந்து போட்டு, Early morning when the sun rises, we'll remove the clothing. அதே போல இந்த சரீரத்தையே ஒரு போர்வை என்று சொல்லுகிறார். So here we find the body itself is a clothing. அப்படியானால் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த விலையேற பெற்றது என்ன? If that be so, what's the precious thing within the body? அதுதான் நம்முடைய ஆத்துமா. That's our soul. எப்படி முட்டை ஓடு இருக்கிறதோ அது போல, Like the egg shell is there, like that is the same way. அதே போலதான் நமக்கு இந்த சரீரம் In கொடுக்கப்பட்டிருக்கு. the same way, the body has been given to இது us. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது இருக்க வேண்டும். இந்த போர்வையை நாம் தரித்துக் கொள்ள For the வேண்டும். particular time, we must put on this cloth. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த போர்வை நமக்கு அவசியமே இல்லை. After the particular time, we don't need this cloth. நாம் அதை களைந்து போட வேண்டும். We have to put away this cloth. அப்படியானால் அந்த குறிப்பிட்ட காலம் சொல்லுகிறது எதை காட்டுகிறது? If that be so, the time span, what does it signify? 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. 2 Corinthians chapter 5 verse 4. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். For we that are in this tabernacle do groan, being burdened, not for that we would be unclothed, but clothed upon, that mortality might be swallowed up of life. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பலவிதமான பாரங்களை சுமந்து தவித்துக் கொண்டே இருக்கிறோம். We are this tabernacle, we do groan, being burdened for many things. இப்படி பாரங்கள் இருக்கிறதே என்று சொல்லி இந்த போர்வையாகிய சரீரத்தை நாம் களைந்து போட வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. We don't desire because the burdens to be unclothed. ஏனென்றால் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். Because the death must be swallowed up by life. அதுவரைக்கும் இந்த போர்வை நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கு. Till then, this clothing is necessary for us. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்ட பின்பு இந்த போர்வை நமக்கு அவசியம் இல்லை. After death is swallowed up in life, we don't want this clothing. நம்மிலே மரணம் என்கிற ஒன்றே இல்லாமல் போய்விடுகிறது. There will be no death in our lives. நமக்குள்ளே ஜீவன் மட்டும் காணப்படுகிறது. There will be only life within us. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து மத்திய வானத்திலே வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட நாம் மத்திய வானத்திலே மகிமையிலே வெளிப்படுவோம். When Christ our life will appear in the middle, we shall be seen with him in the middle. அன்றைக்கு இந்த போர்வையை நாம் களைந்து போடத்தான் வேண்டும். That day we must be unclothed. அப்படினால் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். So the mortality, death must be swallowed up in life. இந்த மரணம் என்று சொல்லுகிறது எது? What is the meaning of this death? அதுதான் நாம் இவ்வளவு நேரம் கேட்டது போல நமக்குள்ள இருக்கிறதான பாவம். That's a sin what we heard now. இந்த பாவத்தை மனிதன் ஜீவனாலே விழுங்க வேண்டுமா? Man must swallow this sin by life. ஜீவன் என்று சொல்லுகிறது எதை காட்டுகிறது? What does life signify? அதுதான் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்துவை காட்டுகிறது. That speaks about Christ our life. அப்படினால் கிறிஸ்துவின் மூலமாக இந்த எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும். By Christ we must overcome all these things. அதை ஜெயிக்கிற வரைக்கும், ஜெயஜீவிய செய்கிற வரைக்கும் இந்த போர்வை நமக்கு அவசியம். Till we overcome, till we have the victorious life, we need this clothing. இது ஒரு போர்வை, அதன் பின்பு இது நமக்கு தேவையில்லை. It's a clothing. After that you don't want this cloth. நாம் பாவத்தை ஜெயிக்க வேண்டும். We overcome sin, நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். overcome the world, நாம் வியாதியை ஜெயிக்க we must வேண்டும். overcome sickness, நாம் மரணத்தை ஜெயிக்க we வேண்டும். overcome death, பாதாளத்தை ஜெயிக்க we வேண்டும். overcome hell, பிசாசை ஜெயிக்க we should வேண்டும். overcome devil, எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க we வேண்டும். should overcome all these things. அதற்காக கர்த்தர் இந்த சரீரத்தில் நம்மை வைத்திருக்கிறார். For that purpose God has kept us in this body. ஜெயம் எடுத்த பின்பு இந்த சரீரம் நமக்கு அவசியம் இல்லை. After we get victory, we don't need this body. ஏனென்றால் மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. Because flesh and blood cannot enter the kingdom of God. இது அழிவுக்குரியது. This is corruptible. இது கனவீனம் உள்ளது. This is இது dishonorable. பலவீனம் உள்ளது. This is weak. இது இந்த பூமிக்குரிய மேனி. This is earthly seed. அப்படினால் இது பரலோகத்துக்கு அவசியம் இல்லை. So there's no need for this in heaven. பரலோகம் அழிவில்லாதது. Heaven is incorruptible. அப்படினால் அழிவில்லாததில் பிரவேசிக்கும்படி இந்த அழிவுக்குரிய ஒன்றை மனிதன் எடுத்துக்கொண்டு போக முடியாது. Man cannot take the corruptible thing to enter the incorruption. அதற்காக அழிவில்லாத இன்னொரு சரீரத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். So we must gain an incorruptible body on this earth. அதைத்தான் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. That's what we read.
Death must be swallowed up in life. நாம் எல்லாவற்றையும் ஜெயித்து கடந்து போகும்போது நமக்கு தெரியாமலே ஆண்டவர் அழிவில்லாத ஒரு சரீரத்தை நமக்குள்ள உருவாக்கி கொண்டு வருகிறார். After we are overcoming one by one, step by step, without our knowledge, the Lord will make a incorruptible body in our lives. அப்படி ஒரு சரீரத்தை நாம் ஒரு நாள் பெற்றுக்கொள்ளுவோம். One day we'll attain such a body. அதைத்தான் முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து நான் வாசித்தால் விளங்கிக் கொள்ளுகிறோம். That's what we read in 1 Corinthians chapter 15 when you read the verse from 43. அழிவுள்ளதாகிய இது அழியாமையை சுதந்தரிக்க வேண்டும். The incorruption, the corruption must put on incorruption. கனவீனத்துக்குரிய இது கனமானதை சுதந்தரிக்க வேண்டும். The dishonor must put on honor. பலவீனமாகிய இந்த சரீரம் என்றைக்கும் அழியாத பலமுள்ள ஒரு சரீரத்தை சுதந்தரிக்க வேண்டும். The weak body is in it a strong body. சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். Corruptible body must put on incorruption. பூமிக்குரிய மேனியுடையதாக காணப்படுகிற இது வானத்துக்குரிய மேனியை தரித்துக் கொள்ள வேண்டும். Body which has got earthly natural body, it must put on the heavenly body. இன்றைக்கு அது ஆவிக்குரிய சரீரம் என்று அழைக்கப்பட்டு நமக்குள்ளே உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. Today that's called the spiritual body. It's getting created within us. நாம் மரித்த பின்பு After we die, ஒருவேளை எக்கால சத்தம் தொனிக்கும் போது, perhaps when the trumpet sounds, ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்கும். one day trumpet shall sound. அன்றைக்கு நம்முடைய ஆவி அது நமக்குள்ளே வந்து இந்த ஆவிக்குரிய சரீரத்தில் பிரவேசி. That day our spirit will come within us. It will enter the spiritual body. இந்த ரெண்டு ஒன்றாக சேரும் போது ஒரு உருவம் கொடுக்கப்படும். Both joined together, a body will be given. அதுதான் உயிர்த்தெழுந்த சரீரம், மகிமையின் சரீரம். That's called the glorious body of resurrection. அன்றைக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும். That day a body will be given. அந்த உருவத்தோடு கூட மத்திய வானத்தில் நாம் இயேசுவை தரிசிப்போம். With that shape, form, we will meet Jesus in the midair. அந்த சரீரத்துக்கு அழிவில்லை. For that body there's no corruption. அது பலவீனம் உள்ளது அல்ல, பலமான ஒரு சரீரமாக இருக்கும். It's not a weak body, it will be a strong body. அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கும். It will be an everlasting body. இப்படி மனிதனுக்காக ஒரு மகிமையான ஒரு சரீரத்தை தேவன் வைத்திருக்கிறார். So God has kept a glorious body for the sake of man. அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இந்த பூமியில் ஆண்டவர் இந்த சரீரத்தில் இந்த போர்வையை தரித்துக் கொண்டு இந்த சரீரத்தில் இருக்க நம்மை வைத்திருக்கிறார். To receive this only, God has kept us on this earth, putting this clothing, this body on this earth. இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We must attain this experience. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? So what should we do? இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? To receive this experience, what should we do? அதற்கு தான் கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். We must walk in the ways of God. அன்றைக்கு பேதுரு அப்போஸ்தலன் எருசலேமிலே இது போல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். Apostle Peter was preaching like this in Jerusalem. அநேக ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வந்து கேட்டார். Many pricked in the hearts, they came and asked Peter, what should we do? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What should we do? நாங்கள் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்து விட்டோம். We have killed the prince of life. நாங்கள் இப்போது செய்ய வேண்டியது என்ன? What should we do now? அப்பொழுதுதான் அவர்களுக்கு தேவனுடைய வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார். That is the time the ways of God was revealed to them. நீங்கள் மனம் திரும்புங்கள். Repent. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the forgiveness of sins. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Be baptized. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை Receive பெற்றுக்கொள்ளுங்கள். the gift of the Ghost. மாறுபாடுள்ள எல்லா சந்ததியை விட்டு நீங்கள் உங்களை விலகிக் கொள்ளுங்கள். Save yourself from untoward generation. அப்போஸ்தலர்களை கண்டுபிடித்து அவருடைய உபதேசத்தில் போய் ஐக்கியப்படுங்கள். Find out the apostles, join with the apostles' fellowship. அவர்களோடு அந்நியோன்யமாக இருங்கள். You must have fellowship with them. அப்பம் பிக்குதலிலேயும் ஜெபம் பண்ணுவதிலேயும் தரித்திருங்கள். In breaking bread and prayer, abide with them. இப்படி நீங்கள் உண்மையாய் ஜீவித்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு இந்த போர்வையை கலைந்து போட வேண்டிய நேரம் வரும்போது நாம் கலைந்து போட்டுவிட்டு நாம் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கடந்து செல்லும். If you live such a faithful life on this earth, one day will come, we'll be unclothed from this earthly body and we'll be taken up. இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியிலே சபைகளை ஏற்படுத்தி இருக்கு. For this purpose God has made churches on this earth. அநேக சபைகள் அல்ல. There are not many churches. வேத வசனங்களின்படி சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக ஜீவிக்கிறதான ஒரு சபையை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி இருக்கிறார். The Lord Jesus Christ created the church on this earth who are the pillar and ground of the truth. அந்த சபைக்கு பேர் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. They are called Christ, the body, the body of Christ, the church. இந்த சத்தியத்தின்படியே அது தன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறது. They are that will build up your life according to this truth. அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ ஜனங்களையும் ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய ஒரு சரீரமாக பார்க்கிறார். All the spirit anointed people the Lord is seeing as one body of Christ. அபிஷேகம் பெற்ற எல்லாரையும் ஆண்டவர் ஒரு சபையாக காண்கிறார். All the spirit anointed people God sees them as one church. இதைத்தான் ஒரு அடையாளமாக
வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வானத்தில் காண்கிறோம். This is how we see a wonder that's in heaven in Revelation chapter 12. வானத்திலே ஒரு அடையாளம் காணப்படுகிறது. Oh, there was a wonder in heaven. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்து கொண்டிருக்கிறார். We find a woman clothed as sun. அவருடைய பாதத்தின் கீழே சந்திரன் இருக்கிறது. Under her feet the moon is there. அவருடைய தலையிலே 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருக்கிறது. Upon her head a crown of 12 stars. அவள் கர்ப்பவதியாயிருந்து வருத்தப்பட்டு அலறிக்கொண்டே இருக்கிறார். She being with child cried travailing in birth. இப்படி ஒரு அடையாளத்தை வானத்திலே காண்கிறோம். There we see a wonder in heaven. அதற்கு முன்பாக இன்னொரு அடையாளம் இருக்கு. Before that another heaven is a wonder 7 seen. தலைகளோடு ஒரு பெரிய வலுசர்ப்பம் நின்று கொண்டிருக்கிறது. There's a great red dragon with 7 heads. அதனுடைய வேலை என்ன? What is the work of it? தன்னுடைய வாளால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறது. Through his tail is bringing down the third part of the stars of heaven. அநேக தேவ ஜனங்களை இழுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறது. It's bringing many God's people to fall down. அதனுடைய வாய் இந்த ஸ்திரீக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறதான ஆண் பிள்ளையை விழுங்கும்படியாக அந்த 7 தலைகளும் கவனித்துக் கொண்டிருக்கு. The mouth of the dragon and all the 10 heads are watching to swallow the child coming from the man child. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் ஒழுங்குக்குள்ளே உருவாக்கப்படுகிறதான பரிசுத்தவான்களை அது விழுங்குகிறது இல்லை. It cannot swallow the saints who are brought up in the discipline of the church, New Testament church. அவர்கள் சரியான சத்தியம் இல்லாமல் சரியான உபதேசம் இல்லாமல் அங்குமிங்குமாக மார்க்கம் தப்பி அலைந்து கொண்டிருக்கிறதான நட்சத்திரங்களை அந்த வலுசருப்பத்தினுடைய வாள் 1/3 இழுத்து போட்டு கொண்டிருக்கிறது. People don't have proper doctrine, going in their own ways here, having fellowship here and there. The dragon by its tail is pulling those people down. ஆனால் இந்த ஸ்திரீக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறதான அந்த ஆண் பிள்ளையை இத்தனை வருட காலம் காத்திருந்தாலும் 7 தலைகள் இருந்தாலும் ஒரு தலையும் கூட அந்த பிள்ளையை விழுங்க முடியவில்லை. So many days it's waiting. Those 7 heads are there. It cannot swallow the man child. அவர்கள் வேத வசனத்தின்படி தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். They are building up the life according to the word of God. சரியான உபதேசத்தின்படி தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். They are building up the life according to the true doctrines. அப்போஸ்தலர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அதே உபதேசத்தின்படி அந்த ஸ்திரீ தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொண்டு வருகிறார். The woman, she's preserving a life according to the truth given to the apostles and preserving a life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. விசுவாசத்தினால் உண்டாகிற நீதியை சூரியனாக அணிந்து கொண்டு ஜீவிக்கிறார். She's putting on sun. She's putting on the righteousness which is coming by faith as a அவள் sun. விசுவாச ஜீவியம் செய்கிறாள். She's having the faith life. அவள் சந்திரன் மேல் கிருபையின் மேல் நின்று கொண்டிருக்கிறாள். She's standing upon moon, the grace. கிருபைதான் அவளுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. Grace is the foundation for her life. கிருபையை சார்ந்து கொண்டு பற்றி கொண்டு ஜீவிக்கிறார். Leaning upon grace, she's holding on the grace. இப்படி எல்லா தாழ்மையோடு வேத வசனத்தை தங்களுடைய ஜீவியத்தில் அப்படியே கைக்கொண்டு எல்லா உபதேசங்களுக்கும் உட்பட்டு இந்த ஒழுங்குக்குள் ஜீவிக்கிறதான தேவனுடைய ஜனங்களை வலுசர்ப்பம் விழுங்க முடிகிறது. With all humility, those who under the discipline of the New Testament church, obeying the word of God completely, the dragon cannot swallow them. அந்த ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்றாள். The women gave birth for a man child. அந்த பிள்ளை திடீரென்று அந்த 7 தலைகளோடு இருக்கிற வலுசர்ப்பத்துக்கு தப்பி சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. Escaping the great dragon, the child was caught up to the throne. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God. ஒரு சரியான மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. For a true Christian life, There's nothing called defeat. நாம் வேத வசனத்தை விட்டுவிட்டு தவறான பிழையான பொய்யான உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுத்து கர்த்தருடைய வழியை விட்டு விலகும் போது நாம் நஷ்டப்பட்டு விடுகிறோம். leaving the word, when we give heed to the false doctrines, wrong teachings, we leave the ways of God. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அந்யோன்யத்தில் அப்பம்புக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் தரித்திருங்கள். You must abide the apostolic doctrine, fellowship, break of bread and prayers. இந்த அனுபவம் இல்லாதவர்களை விட்டு உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். You save yourself, don't have this experience. சரியான மனம் திரும்புதல், சரியான ஞானஸ்நானம், சரியான அபிஷேகத்தை பற்றிக் கொள்ளுங்கள். Hold on to the right salvation, right baptism, right Holy Spirit. இந்த அனுபவத்துக்குள்ளே ஜீவிக்கிறவர்கள் வலுசர்ப்பத்துக்கு தப்பி வைக்கப்படுகிறார். Those who live in this experience, they are escaping the red dragon. இப்படித்தான் அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். That is how the woman is making her man child. இது அபிஷேகம் பெற்ற ஜனங்களுக்குள்ளே முற்றிலும் ஜெயஜீவியம் செய்கிறதான பரிசுத்தவான்களை அந்த ஆண் பிள்ளை காட்டுகிறது. This man child speaks about Among the spirit anointed people, a group of overcomers who are leading an overcoming life. இவர்கள் ஒரு நாள் சரீரத்தில் மரிக்கிறார். one day they are dying in the body. நியமிக்கப்பட்ட மனிதனுக்கு சரீரத்தில் நியமிக்கப்பட்ட அந்த மரணம் அவர்களுக்கும் வருகிறது.
The death appointed for man, the death is meeting them that day. இயேசு கிறிஸ்துவும் அந்த மரணத்தின் ஊடாய் கடந்து சென்றார். Even the Lord Jesus Christ went through death. முதல் நூற்றாண்டு காலத்தில் எல்லா அப்போஸ்தலர்களும் அதன் ஊடாக கடந்து சென்றார். All the apostles, they had to go through death. இன்றைக்கும் சத்தியத்தின்படி ஜீவிக்கிற தேவனுடைய ஊழியர்கள், தேவ ஜனங்கள் இந்த மரணத்தின் ஊடாய் கடந்து போகிறார். Even today, saints of God, workers and believers who stand for the truth, they are passing through the இந்த death. சரீர மரணம் ஒரு பாவிக்கு உண்டு, ஒரு பரிசுத்தவானுக்கு உண்டு. This physical death is appointed for a saint and a sinner. மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உண்டு. It's kept for all people who are born as men. ஆனால் அவன் தனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த கால கட்டங்களில் ஒரு பரிசுத்தவானாய் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சர்வாங்க தகன பலியாக தன்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பட்சத்தில் அவனும் மரிக்கிறான். அந்த மரணத்துக்கு பேர் பரிசுத்தவான்களின் மரணம். During the days the man is living on this earth, when he offers his body as a burnt offering, a living sacrifice, fearing the Lord, keeping his commandments, that death will be called as the precious death in the sight of the Lord. அந்த மரணத்துக்கு பேர் அருமையான மரணம் என்று சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக தெளிவாக எடுத்து சொல்றார். Psalmist prophetically says that death will be the death of the saint, precious death of the saints. 116வது சங்கீதம் 15வது வசனத்துல நாம் அப்படி படிக்கிறோம். Psalms 116 verse 15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. Precious in the sight of the Lord is the death of his saints. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. Precious in the sight of the Lord, the death of his saints. இப்போது அந்த மரணம் அவர்களுக்கு அருமையான மரணமாக மாறிவிடுகிறது. Now the death has become precious for them. அப்படினால் இந்த மரணத்தை குறித்து தேவ ஜனங்கள் பயப்படுகிறதில்லை. So God's people are not afraid about this death. இதுதான் இந்த மரணத்தை ஜெயிக்கிற பகுதி. This is the part where you overcome this death. மரணத்தை கண்டு பயப்படுகிறதில்லை. Not being afraid of death. சரீர மரணத்தை கண்டு பயப்படுகிறதில்லை. Not afraid of physical death. முதல் நூற்றாண்டு காலத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அந்த சரீர மரணத்துக்கு சந்தோஷமாய் தங்களை ஒப்பு கொடுத்தார். First century, many God's people surrendered for the physical death joyfully. ஸ்தேவான் ஒரு அருமையான விசுவாசி, அந்த மரணத்தை எவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். Stephen was a precious child of God. How joyfully accepted the death. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்தில் தேவ சித்தம் செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தி ஜீவித்தபடியினால், பாவத்தை ஜெயித்து ஜீவித்தபடியினால் அவருடைய மரணம் ஒரு அருமையான மரணமாக காணப்படும். Because he lived a pleasing life with the body which God gave him. Because he overcame sin and lived. Stephen's death was a blessed end. சிலர் கேட்கலாம், தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள், எவ்வளவோ வேதனைப்பட்டு அல்லவா மரித்தார், அது எப்படி அருமையான மரணம்? Some will ask, they stoned Stephen to death. Do you call it a precious death? வேதம் சொல்லுகிறது, The word of- நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில இளைப்பார். The word of the Lord says, they shall enter into peace, they shall rest in the beds, each one walking in his uprightness. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. Mark the perfect man and see the upright person. அந்த மனிதனுடைய முடிவு சமாதானம். His end is peace. அவனுடைய சரீரத்தின் முடிவிலே அவன் மரிக்கும் போது அது அவனுக்கு துக்கம் அல்ல, சமாதானமான ஒரு முடிவு. The end is an end of peace. 37வது சங்கீதம் 37வது வசனத்தை வாசியுங்கள். Read Psalms 37:37. நீ உத்தமனை நோக்கி சமாதானம். அப்படியே ஏசாயா 57ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். Isaiah 57:2 also. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஒரு மனிதன் இந்த பூமியிலே தனக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஜீவித்து ஒரு பரிசுத்தவானாய் அவன் மரித்தால் அவன் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். In the body which God has given for a person, when a person lives on this earth, when lives a pleasing life, holy life unto the Lord, he will enter into. இந்த சரீரம் எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும் சரி, அவனுடைய முடிவு சமாதானம். The body will have lot of persecution. His end is peace. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்துல பயங்கர உபத்திரவத்துல தான் மரித்தார். The Lord Jesus Christ also died in pain in the body. ஆனால் அவர் மரிக்கும் போது அவருடைய முடிவை கவனித்து பாரு. But you see the end when he died. அவர் முடிவை பார்த்துவிட்டு 100க்கு அதிபதி சொல்லுகிறான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். The centurion looking at the death, he says, truly he is the son of God. அவருடைய முடிவு அவ்வளவு அருமையாக The இருந்தது. end was so precious. பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். Father, I am yielding my ghost in your hands. மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார்,
இவர்களுடைய குற்றங்களை மன்னியும், அவர்கள் அறியாமல் செய்கிறார். Looking at the men, the Lord, he spoke to the Father, Father, forgive the sins. They know not what they do. என்ன ஒரு அமைதியான அருமையான முடிவு என்று பாருங்க. What a peaceful, precious end. சரீரத்தில் அவர் கடுமையான வேதனைக்கு உட்பட்டாலும் அலறுதல் இல்லை, Though so much of pain in the body, there's no groaning, கூக்குரல் இல்லை, no crying. தங்களுடைய முடிவிலே நிச்சயமாக இருந்தார். They were having assurance in their end. ஆனபடியினால் மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் So செய்கிறார். looking at the men, the Lord Jesus said, Father, forgive them, for they know not what they do. பிதாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன். Looking at the Father, he says, Father, I'm yielding my ghost in your hands. அப்படித்தான் ஸ்தேவானும் கூட, That's how even Stephen also. கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். Oh Lord Jesus, I'm surrendering my spirit in your hands. மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த குற்றத்தை அவர்கள் மேல் சுமத்தாது. Looking at men, he says, lay not the charge upon them. என்ன அருமையான ஒரு முடிவு என்று. Oh, what a precious end. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh, precious people of God. இப்படித்தான் இந்த சரீர மரணத்தையும் நாம் ஜெயிக்கிறோம். This is how we overcome the physical death. ஒரு பரிசுத்தவானுக்கு சரீர மரணம் அது ஒரு துக்கமான முடிவு அல்ல. For a saint, the end is not a sorrowful end. ஒரு அருமையான முடிவாக It will be காணப்படுகிறது. a precious end. எனக்கு தெரியும் ஒரு அருமையான சகோதரன், கர்த்தருடைய ஊழியக்காரர், கிறிஸ்துவுக்குள்ளே நித்திரை அடைந்தார். I know a beloved brother, the servant of the Lord, died in Christ. அவர் அப்போது அவர் மரிக்கிற நேரத்தில் தஞ்சாவூரில் இருந்தார். When he died, he was in Tangier. அப்போது உறவினர்கள் எல்லாரும் அவரை பார்க்க வந்தார். All the relatives came to meet him. அவர்கள் எல்லாரையும் பார்த்துவிட்டு அவர்கள் எல்லாருக்கும் புத்தி சொல்லி, நீங்கள் இப்படி ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி சற்று தள்ளி நில்லுங்கள் என்று சொன்னார். Looking all of them, he exhorted them, gave them final words how to live for the Lord. He told them, please push a little bit other side. பிறகு பாஸ்டர் பாபியை கூப்பிட்டார். He called Pastor Bobby. ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறார், நான் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும், என் தலையில கை வைத்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்கல. The Lord is calling me. Please, I want to go to be with the Lord. You take your hands and lay upon me and pray for me. அவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். He surrendered and prayed. கண்ணை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தார். Opened his eyes and said, praise the Lord. He went to be in rest. அருமையான தேவனுடைய பிள்ளை, Oh, beloved child of God. பரிசுத்தவான்களுடைய மரணம் ஆண்டவருடைய பார்வையிலேயே அருமையானது. In the sight of the Lord, Precious are the death of the saints. நீ இந்த சரீரத்தில் ஒரு பாவியாகவே ஜீவித்து மரித்தால் அந்த மரணம்தான் உனக்கு ஒரு துக்ககரமான, அது ஈடுகட்ட முடியாத ஒரு மோசமான மரணமாக மாறிவிடும். in this body, if you die in sin, then Your body will be in misery. Your end will be in misery. கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச காலங்களில் கர்த்தருடைய வசனங்களுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்தவானாய் ஜீவித்து நாம் மரித்தோமானார், in the short span of time God has given to us, if we hearken to the word of God, live a holy life, நம்முடைய மரணம் ஒரு அருமையான மரணம். Our end will be a precious death. மரணத்திலே ஸ்தேவான் தரிசனத்தை காண்கிறார். In the death, Stephen saw the vision. சரீரம் மரிக்கும் போது தரிசனத்தை காண்கிறார். when body is dying, you seeing visions. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய ஜனங்கள் மரிக்கும் போது நல்ல தரிசனத்தோடு மரித்து சந்தோஷத்தோடு போய் கொண்டிருக்கிறார். Nowadays, so many servants of God, so many believers, so many God's people, when they're dying, they're seeing visions they're going to be with the Lord. அவர்கள் சரீர மரணத்தையும் ஜெயித்து விட்டார்கள். They have also overcome the physical death. அல்லேலூயா. Hallelujah! இந்த இரண்டு மரணத்தையும் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். God has kept us on the earth to overcome these two ways of death. ஆத்தும மரணத்தினின்று நமக்கு விடுதலை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். The Lord Jesus Christ came to give us deliverance from the death in the soul. இந்த சரீர மரணத்தினின்று நமக்கு ஒரு நல்ல மீட்பை கொடுக்கும்படியாக, ஒரு அருமையான மரணமாக அதை மாற்றி தரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வந்தார். To make it a precious death in our life, for our death, the Holy Spirit was given to us. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள். Grieve not the Holy Ghost who is given to you for the day of redemption. அவர்தான் இந்த சரீரத்தில் நமக்கு மீட்பை தரப்போகிறார். He is going to give redemption in this body for us. ஒரு அருமையான மரணத்துக்காக இந்த சரீரத்தை பக்குவப்படுத்துகிறவர் அவர்தான். He is the one preparing this body for a precious death. இந்த பெரிய வேலையை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து செய்து கொண்டே இருக்கிறார். Holy Ghost is doing this great work dwelling within us. மறுபடியும் அவரை துக்கப்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்தி நாம் ஜீவிக்க வேண்டும். So without grieving him, let us hearken to the word of God. Let us have a pleasing life unto him. மனம் திரும்பாத அனுபவத்தில் இருக்கிறவர்கள், மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கிறவர்கள், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். Those who are without repentance, not having a born again experience, tonight the Lord is loving you. Receive that experience. சரியான ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கே சரியான ஞானஸ்நானத்துக்கு
கீழ்ப்படி இந்த சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா? If you're not taking the right baptism, today surrender your body for the right baptism. அபிஷேகம் பெறாதவர்கள் யாராயிலும் இருந்தால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்படி நம்மை ஒப்பு கொடுப்போமா? If anyone not see the Holy Spirit, today surrender your body to the Holy Ghost to be a living sacrifice to pleasing unto the Lord. உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. The word of the Lord says, I beseech you, brethren, by his mercies, like present your bodies a living sacrifice, holy acceptable unto God, which is your reasonable service. ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து அதிலே பரிசுத்தத்தின் பாதையில நடத்தி கொண்டு போகாமல் அவன் எவ்வளவு பெரிய ஆராதனை செய்தாலும் அது புத்தி இல்லாத ஆராதனை. Let a person do any service, not living a holy life, acceptable life, that will be a foolish service. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. Romans chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. சரீரத்திலே பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படி எந்த மனிதன் அனுதினமும் தன்னுடைய சரீரத்தை இந்த தேவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வல்லமையினால் இந்த சரீரத்தை பாதுகாத்து கொண்டு வருகிறானோ அவன் செய்கிற அந்த ஜீவியம் தான் ஒரு ஆராதனையாக மாறுகிறது. To live a holy life, the person is surrendering his body every day with the power of God. The worship what he does, that will be a reasonable service. நாம் எப்போதோ 2-3 பாட்டு பாடி ஆவியில நிரம்புறது அது ஆராதனையின் ஒரு சிறு பகுதி தான். You know, when we sing 2 or 3 songs, get from the Spirit of God, is a small part of the service. ஆனால் சரியான புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுவது நம்முடைய சரீரத்தை இந்த ஜீவன் உள்ள வரைக்கும் சரீரத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பரிசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. Real service, reasonable services, till the day we live on this earth, till the last day of the earth, not we live on this earth, we must surrender his body as the living sacrifice, living a pleasing holy life unto the Lord. மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த 2 மரணத்திலிருந்து தேவன் இவ்விதமாகத்தான் மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். That is how God's command deliverance for man in these 2 ways of death. இந்த 2 மரணத்தையும் மனிதன் ஜெயிக்க வேண்டும். Man must get victory over both these ways of death. சரீர மரணத்தை அருமையான மரணமாக ஒரு பரிசுத்தவானுடைய மரணமாக மாற்றிக்கொள்வதுதான் சரீர மரணத்தை ஜெயிக்கிற பகுதி. Physical death making us the precious death of a saint, that's called overcome the physical death. ஒரு ஆடு மாடு மரிக்கிறது போல மனிதன் மரித்து விடக்கூடாது. Man must not die like a cow dies. உயிரினங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் சில காலம் இந்த பூமியில இருந்து சில இனவிருத்தி செய்து அவைகள் மரித்து போகிறது. Animals, flying birds and creeping things, they for some time they live and they die on this earth. அதுபோல நாம் விவாகம் பண்ணினோம், நமக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் வேண்டியதை சம்பாதித்து வைத்து விட்டோம், நாம் மரித்து விடலாம் என்று சொல்லி அப்படி மரிக்கிறதல்ல சரியான மரணம். We cannot live. We have got children, we have got grandchildren, we have gathered wealth for them, let me die. That's not the death. நாம் மரிக்கும் போது ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள. When we die, we must have the death of a saint. பிதாவே, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். Father, you have prepared a body for me. இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். Lo, I come to do your will. தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்களுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. Glorify God which is with your body and soul. சரீரமோ கர்த்தருக்குரியது. The body belongs to God. ஆண்டவருக்கு விருப்பமானவைகளை செய்யும்படி ஒரு சரீரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கு. God has given us a body to do be pleasing life unto the Lord. அப்படி விருப்பமானவைகளை செய்து 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 விருப்பமானவைகளையே நம்முடைய ஜீவியம் முழுவதிலையும் அப்படியே செய்து 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 ஒரு அருமையான மரணத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். In the days what God has given to us, let us really gain doing pleasing the Lord always, pleasing the Lord always, having a precious end. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். Redeem the time because the days are evil. இப்படி இந்த 2 மரணத்தையும்
நாம் ஜெயிக்கும் போது When we overcome both these ways of death, அல்லது ஜெயம் எடுப்பதற்காக to get victory, ஆண்டவருடைய பகுதியிலே அவர் என்ன செய்தார்? on the part of the Lord, what did the Lord do? அவர் ஒரே தரம் மனிதனுக்காக பலியிடப்பட்டார். Once he was offered for man. முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் இந்த இரட்சிப்பை மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக மரித்தார். The Lord Jesus Christ died for the sake of man, that all the people of the earth, that none may perish, all might have life. அதற்காகத்தான் முதல் முறை பாவ மாமிச சாயலில் கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் வந்து மரித்தார். That's only purpose. For the likeness of the sinful flesh, Jesus died on the earth. இப்போது இரண்டாம் முறை அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். Now he's going to come the second time to this earth. யாருக்காக வரப்போகிறார்? For whom he's going to come? மனிதனுக்காக ஆண்டவர் இரண்டாவதாக செய்கிற முக்கியமான காரியம் என்ன? What's the second thing God is doing for man? கெட்டுப்போன மனிதனுக்காக முதல் காரியமாக அவர் இந்த பூமியில வந்து சிலுவையில மரித்தார். For the corrupted man, the Lord Jesus Christ came and died on the cross. மனிதனுக்காக அவர் செய்ய போகிற இரண்டாவது முக்கியமான காரியம் என்ன? What is the second important thing he's going to do for man? பாவம் இல்லாமல் தமக்காக காத்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படி அவர் இரண்டாம் முறை தரிசனமாவார். Second time will appear to look for him, the second time without sin unto salvation. முதல் முறை தரிசனமானது பாவிகளுக்காக. First of all, he came for the sinners. இரண்டாவது முறை தரிசனமாக போகிறது பரிசுத்தவான்களுக்காக. Secondly, he revealed for the saints. அந்த கூட்டத்தில் நாமும் காணப்படும்படி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். Shall we all surrender so that we also be seen in that blessed group? நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Shall we all close our eyes? நம்மை கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் Shall we கொடுப்போம். all surrender in the hands of the Lord, humbling us? மனிதனுக்காக ஆண்டவர் செய்ததான இந்த பெரிய காரியங்களை ஒரு முறை கூட நாம் நினைவு கூறுவோம். Once again, shall we all remember the great work what the Lord has done for man? மனிதனே, நீ கெட்டு போனாலும் ஆண்டவர் அப்படியே உன்னை விட்டு Oh விடவில்லை. man, though you are lost, though you are corrupted, God has not left you like that. ஆதாம் விழுந்து போனான், ஆனாலும் ஆண்டவர் ஆதாமை அப்படியே விட்டு விடவில்லை. Adam fell, but the Lord did not leave him like that. விழுந்து போன ஆதாமை அப்படியே விட்டு விடவில்லை. God did not leave the fallen Adam like that. இரண்டாம் ஆதாமாக மனுஷ சரீரத்தில் இந்த விழுந்து போன ஆதாமை தேடி வருகிறார். As a second Adam in the human body, God came in search of the fallen Adam. அருமையான நண்பனே, Beloved friend, கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு உன்னை கூப்பிட்டு கொண்டே உன்னை தேடி வருகிறார். tonight the Lord Jesus Christ is calling your names, coming in search after உன் you. பேரை சொல்லி அழைத்து கொண்டே உன் பின்னே வந்து கொண்டிருக்கிறார். Calling you by your name, that Jesus is pressing you. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? Adam, where art நீ thou? எப்படி இருக்கிறாய்? How about you? உன்னுடைய நிலவரம் என்ன? What is your state? நீ ஏன் இந்த நிலவரத்துக்குள்ள வந்து Why விட்டாய்? have you come to such a state? அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாக He is the இருக்கிறார். God is visiting you. இன்றைக்கு அவருடைய கரத்தில் உன்னுடைய உண்மையான நிலவரங்களை ஒத்துக்கொண்டு ஒப்பு கொடுப்பாயா? Accepting your true state, surrender yourself in the hand of the Lord. கர்த்தராகிய இயேசு உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். The Lord Jesus Christ has accomplished all things for you on the நாம் cross. எல்லாரும் இயேசு முதல் முறையாக சிலுவையில் மரித்த அந்த காட்சியை நம்முடைய மனதிலே கொண்டு வருவோமா? Shall we all bring to our remembrance the vision of the cross on the day that Jesus appeared for us? நம்முடைய கண்களை கல்வாரிக்கு நேராக உயர்த்துவோமா? Shall we all lift our eyes towards Calvary? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். They looked unto him. பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்படவில்லை. None were put to shame. நீ இப்பொழுது அவரை நோக்கி பார்த்தால் நீ வெட்கப்பட மாட்டாய். Right now, if you look at him, you will not be put to நீ shame. நம்பின மனிதர்கள் இதுவரைக்கும் பலமுறை உன்னை வெட்கப்படுத்தி விட்டார்கள். People whom you had hope, they put you to shame so many நீ times. நம்பின கம்பெனி உன்னை வெட்கப்படுத்தி விட்டது. The company what you trusted put you to நீ shame. நம்பியிருந்த தொழில் உன்னை ஏமாற்றி விட்டது. The employment what you had, business what put you to நீ shame. நம்பியிருந்த எல்லா நம்பிக்கைகளும் உன்னை கைவிட்டு விட்டது. All the hopes put you to shame. ஆனால் இன்றைக்கு நீ இயேசுவை நோக்கி பார். Tonight, look unto Jesus. நீ வெட்கப்படுவதில்லை. You will not be put to shame. நீ வெட்கப்படுவதில்லை. You will not be put to shame. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். They looked at him. இயேசு பிரகாசித்து விட்டார். Jesus is இன்றைக்கு shining. கர்த்தராகிய இயேசு உன்னை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். Tonight, the Lord Jesus make you to நீ shine. எந்த காரியத்துக்கானாலும் அவரை நோக்கி பார். Let it be with any purpose, look unto him. நீ எதற்காக அவரை நோக்குகிறாயோ For what? அவர் உன்னை பிரகாசிக்கிறார். For what purpose you look unto him? He is shining you. இப்பொழுதே அநேகர் பிரகாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். Right now, many are getting that shining. ஏற்கனவே பிரகாசிக்கப்பட்டவர்கள் இன்னும் பிரகாசத்திலிருந்து பிரகாசத்துக்கு கடந்து போகும்படி கர்த்தர் அவர்களை பிரகாசிக்கிறார். Those who are already enlightened, God is going them, taking them from the shining experience. கர்த்தராகிய இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். Shall we all surrender to the Lord Jesus அவர் Christ? இரண்டாம் முறை வரப்போகிறார். Second time is going to appear for us. யார் முதல் முறை அவர் வந்ததை விசுவாசித்து
தங்களுடைய ஜீவியத்தை சமர்ப்பித்து இந்த சரீரத்தில் பாவமில்லாமல் ஜீவிக்கிறார்களோ அவர்களை சேர்க்க இரண்டாம் முறை இயேசு வரப்போகிறார். Those who believe the Lord Jesus Christ, who came the first time, living a sinless life, pleasing unto the Lord, for such people, Jesus will come the second time. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. அந்த சத்தம் திரும்ப திரும்ப அவருடைய பரிசுத்தவான்களுடைய காதுகளிலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. Again that voice, again that sounding in the ears of the saints. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. பரிசுத்தம் உள்ளவனாகிய நீ இன்னும் பரிசுத்தமாய் இரு. You are holy, be holy still. நீதி செய்கிற நீ இன்னும் நீதி செய். You are righteous, be righteous still. பரிசுத்தத்தை ஒரு அளவுக்குள்ளாக நிறுத்தி விடாதே. Do not limit your holiness. பரிசுத்தத்தை மட்டுப்படுத்தி விடாதே. Do not limit the power of holiness. பரிசுத்தத்திலிருந்து இன்னும் பரிசுத்தத்துக்காக உன்னை ஒப்படைப்பாய். You surrender to go from holiness to holiness. நீதியிலிருந்து இன்னும் நீதிக்காக உன்னை சமர்ப்பிப்பாயாக. Go from righteousness to righteousness. ஆம், இயேசு பாவமில்லாமல் ஜீவிக்கிற அவருடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த சரீரத்திலே ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக அவர் இரண்டாம் முறை மத்திய வானத்திலே தரிசனமாக போகிறார். Jesus appeared in the middle, second time in this body, to give redemption in the body. Those people who live a life without sin. அந்த நாளுக்காக ஆயத்தமா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். May the Lord give us grace to be prepared for that day. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Praise be to God. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நிக்கீசாவினை நற்சுவிசேஷத்தால், நிக்கீசாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவனடி அவை வெளியாக்கினார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இந்த வேதத்தில் வேறெங்குமில்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இந்த வேறெங்குமில்லை. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசுவல்லால் இந்த வேதத்தில் வேறெங்குமில்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இந்த வேறெங்குமில்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இந்த வேதத்தில் வேறெங்குமில்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இந்த வேறெங்குமில்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இந்த வேதத்தில் வேறெங்குமில்லை. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இந்த வேறெங்குமில்லை. Hallelujah, 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 hallelujah. Yes, beloved ones, it is appointed unto men once to die, and thereafter the judgment. ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டதாக ஒன்றாக இருக்கிறது பிரியமானவர்களே. But today we can thank God because Jesus came to this world and died in the place where we were to die. நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தபடினால் இன்றைக்கு நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Oh, we can escape from the second death believing in the death of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருந்து அந்த இரண்டாம் மரணத்துக்கு நாம் தப்புவிக்கப்படலாம். If we surrender our body to do the will of God, to live according to the word of God, God will give us a precious death. Whenever Jesus comes, we can be transformed. தேவ சித்தத்துக்கு என்று நாம் அவருடைய வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய வருகை நேரத்திலே நம்முடைய சரீரமானது மறுரூபம் அடையும். Jesus is coming. இயேசு வருகிறார். Once he came to offer himself as a sacrifice for the sin of man. ஒரு முறை அவரோ முன்னே அவர் மனுஷனுடைய பாவத்துக்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக வந்தார். Second time he is coming for the perfected sinless saints. இரண்டாம் முறையாக அவர் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்க வருகிறார். Oh, Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வருகிறார். That is our hope. அதுவே நமது நம்பிக்கை. That is our goal. அதுவே நம்முடைய இலக்கு. That is our aim. அதுவே நம்முடைய குறிக்கோள். Today let us surrender our body as a living sacrifice to worship our God, to do his service. இன்றைக்கு அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய சரீரத்தை நாம் அவருக்கு அவருடைய சேவைக்கு ஒப்பு கொடுப்போமாக. Oh, in this body we should serve our God.
இந்த சரீரத்தில் நாம் நமது தேவனை சேவிக்க வேண்டும். In this body we must minister to our God. இந்த சரீரத்தில் நாம் நம்முடைய தேவனுக்கு ஊழியம் செய்ய In வேண்டும். this body we should do the will of God. இந்த சரீரத்தில் தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். Oh, whenever Jesus comes, நம்முடைய இயேசு வரும்போது even if we are dead and our bodies are decayed in the grave, நாம் ஒருவேளை மரித்து நம்முடைய சரீரங்கள் கல்லறைக்குள் இருந்தால் Holy Ghost is going to give us a transformed body like the body of Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு போலவே அவர் நமக்கு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை நமக்கு தருவார். Let us do the will of God in our body. நாம் நம்முடைய சரீரத்தில் தேவ சித்தத்தை செய்வோமா? Let us serve our God in our body. நாம் நம்முடைய தேவனை நம்முடைய சரீரத்திலே சேவிப்போமா? Let us present our body as living sacrifice. நாம் நம்முடைய சரீரத்தை ஜீவனுள்ள பலியாய் ஒப்புக் கொடுப்போமா? Lord is moving in our midst. கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடுகிறார். He knows the need of everyone tonight. இந்த ராத்திரி வேளையில் ஒவ்வொருவருடைய தேவை இன்னதென்று அவர் அறிவார். Whether it be spiritual or physical, the Lord is here to meet your need that you are a child of God. அது சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளையே அவைகளை சந்திக்கும்படி நமது தேவன் இங்கே இருக்கிறார். To take away the burden of your heart, the Lord is here. உன் உள்ளத்தின் பாரத்தை எடுத்து போடும்படி இதோ நம் தேவன் இங்கே To இருக்கிறார். command a peace in your mind, the Lord is here. உன் மனதிலே நிம்மதியை கட்டளையிடும்படியாக கர்த்தர் இங்கே இருக்கிறார். To heal your sickness in your body, the Lord is here. உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குணமாக்கும்படி கர்த்தர் இருக்கிறார். If you surrender your body in the hands of God, நீ உன் சரீரத்தை கர்த்தருடைய கரங்களிலே சமர்ப்பித்தால் you will be able to feel the touch of God in your body tonight. இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய தொடுதலை நீ காண்பாய். Hallelujah, 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 hallelujah. Amen. Amen. மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையவே மாசத்தூனாய். மண்ணின் சாயல் மாறியான் ஓ மகிமையவே மாசத்தோராய் மன்னனோடு மனவரையில் மகிழ்வெனென்றும் துதியே துதி. ஓ மன்னனோடு மனவரையில் மகிழ்வெனென்றும் துதியே துதி. ஓ மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையவே. Amen. மண்ணின் சாயல் மாறியானும் மன்னனோடு மனவரையில் Amen. மகிழ்வெனென்றும் துதிய துதிய மன்னனோடு மனவரையில் மகிழ்வெனென்றும் துதியே துதியே மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசத்தோராய் மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசத்தோராய் மன்னனோடு மனவரையில் மகிழ்வெனென்றும் துதியே துதியே மன்னனோடு மணவரையோ துதியே துதியே ஓ மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசத்தோராய் மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசத்தோராய் ஓ மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி Hallelujah. மாசத்தோராய் மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசத்தூராய் மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி Amen. மாசத்தோராய் மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசத்தூராய் மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசத்தோராய் 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 Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. This corruptible body is going to put on an incorruption. இந்த அழிவுள்ள சரீரம்
அழியாமையை தரித்துக் கொள்ள போகிறது. This earthly body is going to put on a heavenly body. இந்த மண்ணான சரீரம் பரலோகத்துக்குரிய விண் சரீரத்தை பெற போகிறது. This mortal body is going to put on immortality. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ள போகிறது. Oh, this vile body is going to be fashioned like unto the glorious body of Jesus by the power of the Holy Ghost. இந்த அற்பமான சரீரம் பரிசுத்தாவியின் பலத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பாய் மகிமையானதாய் மறுரூபமாக போகிறது. If it is so, how much more he can heal your sicknesses tonight? அது அவிதமாய் இருக்கும் என்றால் இதோ இந்த ராத்திரி வேளையில் உனக்குள் இருக்கிற உன் வியாதியை குணமாக்குவது எவ்வளவுக்கு அதிகம். As you yield your body for the power of the Holy Ghost to operate in you. இதோ பரிசுத்தாவியானவருக்கு நீ உன் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும்போது அவர் உன்னிலே செயலாற்ற ஆரம்பிக்கிறார். As you present your body a living sacrifice tonight, நீ உன் சரீரத்தை ஜீவ பலியாக நீ ஒப்புக் கொடுக்கிற வேளையில் the Lord is healing your sickness. கர்த்தர் உன் வியாதியை குணமாக்குகிறார். Your pain is leaving your body right இதோ now. இப்பொழுதே உன் சரீரத்தில் இந்த வேதனை நீங்குகிறது. Oh, your suffering is leaving you right now. இப்பொழுதே உன் பாடுகள் நீங்குகிறது. Let the Holy Spirit descend upon you. பரிசுத்தாவியானவர் உன்மேல் வந்து Let the இறங்குவார். power of healing descend upon you tonight. சுகமாக்குகிற வல்லமை இதோ உன்மேல் வந்து இறங்குகிறது. மண்ணில் சாயல் மாறியான் மகிமையரே மாசித்து. ஓ மண்ணில் சாயல் மாறியான் மகிமையேறி மாசற்றுனாய் மன்னனோடு துதியே துதியே மன்னனோடு மனவரே துதியே துதியே மண்ணில் சாயும் மாறியானும் மகிமையேறி மாசற்றுனாய் மண்ணில் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றுனாய் மன்னனோடு மனவரே Amen. துதியே துதியே மன்னனோடு துதியே துதியே மண்ணில் சாயும் மாறியானும் ஓ மகிமையரே மாசற்றுனாய் மண்ணில் சாயும் மாறியானும் மகிமையேறி மாசற்றுனாய் மன்னனோடு துதியே துதியே மன்னனோடு மனவரே மகிழ்வென்றும் 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 துதியே துதியே மன்னனோடு For all the blessings the Lord commanded upon us in the first meeting of this series of meetings, shall we praise God for. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாள் தேவன் நம்மேல் பொழிந்ததான எல்லாவுடைய ஆசீர்வாதங்களுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, 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 hallelujah. For all the precious things which God has spoken to each and every heart tonight, shall we praise God for. இந்த ராத்திரி வேளையில் தேவன் ஒவ்வொரு இருதயங்களோடு பேசின விலையேற பெற்ற காரியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, praise the Lord, praise the Lord.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Each and every soul stepped in this campus tonight, claiming everyone for the kingdom of God. By faith, let us all praise God. இந்த வளாகத்துக்குள் காலடி வைத்ததான ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிமை பாராட்டி விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Let's pray. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த விலையேறிய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நீர் தந்ததான இந்த விலையேறிய கூட்டங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கூட்டங்களை நடத்தும்படியாய் உம்முடைய கரம் எங்களுக்கு எவ்வளவாக அனுகூலமாய் இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவிசேஷத்தின் மேன்மையை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய தாசர்களை இந்த மாலை வேளையிலே பலப்படுத்தி பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, ஒரே தரம் மனுஷன் மரிக்கிறான், பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறான். ஆனபடினால் இப்படிப்பட்டதான மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து மனுஷனை விடுவிக்கும்படியாக ஆண்டவரே நீர் கல்வாரிக்கு போய் செய்ததான கிரியைகளை அறிவிக்கும்படியாக கிருபை செய்தீரே. இந்த வசனத்தை கேட்டதான் எல்லா அருமையானவர்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆத்மாவிலே மரித்தவர்களாக, பாவத்திலே விடுதலை அற்றவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால் நீ தொட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே கர்த்தாவே ஜீவனை உண்டாக்கி இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம். ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டு இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம். இங்கு கூடி வந்திருக்கிற ஒருவராகிலும் ஆண்டவரே இந்த ரட்சிப்புக்கு தூரமானவர்களாக இராதபடி, ரட்சிப்பை பெறாதவர்களாக இராதபடி, ஜீவனை பெற்றவர்களாக கிறிஸ்துவின் மரணத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து ஆண்டவரே ரட்சிப்பை பெற்று கடந்து போக கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆத்தும ரட்சிப்பை பெற்றதான் அருமையானவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து இந்த சரீர மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆனபடியினால் சரியான ஞானஸ்தானத்தை பெற, அபிஷேகத்தை பெற, வேறுபாட்டின் ஜீவியத்துக்குள்ளே கடந்து வர, அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே, அந்யோன்யத்திலே, அப்பம் விட்டதிலே, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க, இந்த சரீரத்திலே ஜீவிக்கிற நாள் எல்லாம் மரணமானது ஜீவனால் விழுகப்பட்டு ஒவ்வொரு போராட்டத்தையும், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு நாளும் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை எடுத்து ஆண்டவரே இப்படியே ஒரு பரிபூர்ண ஜெயத்தை பெற்றவர்களாக உம்முடைய வருகை நாளுக்காக ஒவ்வொரு ஆயத்தமாய் காத்திருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வசனம் பேசிய உம்முடைய தாசர்களை நீர் பலப்படுத்தி நீர் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்துள்ள கூட்டங்கள் எல்லாம் நீர் புறப்பட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. God, a loving Father, we bless thee and thank thee, O Lord, for revealing your love once again to the humanity, O God. Thank you for sending Jesus to die on the cross of Calvary, to take away the death in which we have been caught, O God. Heavenly Father, for this marvelous life and truth, we praise you and thank you. We claim every new soul, O Lord, those who stepped into this campus tonight for your kingdom, O God. In your gracious hands, committing the whole church, continue to do the good work in the life of everyone and prepare us for your soon coming, we pray thee, O Lord. Glorify your great name. In Jesus' name we ask thee, Father. Amen. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமாகிய அந்த ஐக்கியம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையாக காணப்படுவது நம்மோடு இருப்பதாக. Amen. Hallelujah. Hallelujah. உன்னை அழைக்கிறார், அவர் பாதமண்டிடு இன்னை வந்திடாயு. ஆத்துமனேசர் உன்னை அழைக்கிறார், அவர் பாதமண்டிடு இன்னை வந்திடாயு. பொல்லாத மாய உலகம் அழியுதே, வல்லவர் இயேசு அழைக்கிறார். பொல்லாத மாய உலகம் அழியுதே, வல்லவர் இயேசு அழைக்கிறார். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளதே, இயேசுவின் நாமம் ஜெயமளிக்கும்.
கொண்டதால் வகுத்தார். இன்னமும் இந்த மாபெரும் ரட்சையை இத்தருணம் நீ தள்ளிடாதே. இன்னமும் இந்த மாபெரும் ரட்சையை இத்தருணம் நீ தள்ளிடாதே. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் சாவினை நீக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. இயேசுவின் நாமம் சாவினை நீக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. மாயவலையில் சிக்குண்டு வினிலே மயங்கினாலே போல் மயங்கி திரியும். மாயவலையில் சிக்குண்டு வினிலே மயங்கினாலே போல் மயங்கி திரியும். யாருமில்லாத உன்னையும் அழைத்திட தாயுள்ள கொண்டோ நிற்கிறாரே. யாருமில்லாத உன்னையும் அழைத்திட தாயுள்ள கொண்டோ நிற்கிறாரே. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் சாவினை நீக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. இயேசுவின் நாமம் சாவினை நீக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. தேவனின் ராஜ்யம் காணவியலோ. ஜலத்தினுள் திரும்ப நீ பிறவாயாகில். தேவனின் ராஜ்யம் காணவியலோ. ஜலத்தினுள் திரும்ப நீ பிறவாயாகில்.